பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள்ல கூட தேவ ஆவியானவர் நாம் ஒவ்வொருவரும் கூட பேசும்படியாகவும், இந்த நாள்ல கூட நாம் ஒவ்வொருவரோடு கூட இடைபடும்படியாகவும் நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் கடந்த வாரத்துல நாம பார்த்த அந்த செய்தியோடைய தொடர்ச்சி தான் இந்த நாள்ல நம்ம பார்க்க போறோம். கடந்த நாள்ல பார்த்த தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, கடவுளின் பார்வையில் நம்மை குறித்ததான நோக்கங்கள் என்னென்ன அப்படிங்கறத குறித்து நம்ம பார்த்தோம். அதை ஒரு சின்ன ரீகேப் பண்ணிட்டு அப்படி தொடர்ந்து இந்த நாளுக்குரிய வசனங்களையும் நம்ம பார்ப்போம். ஏன்னா இதோட கண்டினியூஷன் தான் இந்த நாள்ல நம்ம பார்க்க போற காரியமும் இருக்கிறதுனால, கடந்த நாள்ல பார்த்த காரியங்களை வசனம் பாத்தீங்கன்னா 2 தீமோத்தேயு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல இருந்து நம்ம பார்த்தோம் ஆரம்பிச்சோம். அவர் நம்முடைய கிரியையின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார் அப்படிங்கிற வசனத்தை தான் நாம் திறவுகோல் வசனமா வச்சு நம்ம பார்த்தோம். இந்த வசனத்துல தம்முடைய தீர்மானத்தின்படிங்கிற வார்த்தைய டிசிவி பைபிள்ல தனது சொந்த நோக்கத்தின் நிமித்தமும் கிருபை நிமித்தமே அதை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறதை நம்ம பார்த்தோம். தேவன் அவருடைய சொந்த நோக்கத்திற்காக நாம் ஒவ்வொருவரையும் நாம் அல்ல, அவரே நம்மை தேர்ந்தெடுத்து அவருடைய நோக்கத்திற்காகவும் சித்தத்திற்காகவும் தான் நம்மளை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி கொண்டிருக்கிறாரு. எந்த நோக்கத்திற்காகவும் என்ன சித்தத்திற்காக நம்ம ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே நாங்க எந்தெந்த காரியத்துல உமக்கு பிரியமா வாழ முடியும், உங்களுடைய நோக்கம் என்ன, எங்களை குறித்து என்ன நோக்கம் என்ன சித்தங்கிறத அங்க ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கத்துக் கொடுங்க ஏசப்பா அப்படின்னு நம்ம கேட்கிற பிள்ளைகளா நம்ம ஒவ்வொரு நாளும் இருக்கணும். அப்பதான் அவர் நம்மளை குறித்து என்ன நோக்கம் வச்சிருக்கிறாரு அப்படிங்கறத நம்ம அறிஞ்சிக்க முடியும்னு பார்த்தோம். இன்னும் 2 முக்கிய நோக்கங்களை நம்ம பார்த்தோம். யோவான் புத்தகம் 15:16 நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும்ங்கிற 2 தலைப்பையும் நம்ம பார்த்தோம். அடுத்து எபேசியர் புத்தகம் 1:4 நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதெல்லாம் இருப்பதற்காக தான் அவர் நம்மளை தெரிந்திருக்கிறாரு அப்படிங்கிற நோக்கத்தை நம்ம பார்த்தோம். முக்கிய நோக்கமா நம்ம போன வாரத்துல நம்ம பார்த்த ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, விசுவாசியாக அல்ல சீசராக வேணும் அப்படிங்கறத தேவன் தீர்மானித்திருந்த ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாச்சு. ஏன் அப்படின்னா, நம்ம விசுவாசியாவே இருந்தோம் அப்படின்னா வேதத்தை எடுத்து ஆராய்ந்து பார்க்கிற பிள்ளைகளா நம்ம இருக்க மாட்டோம். ஏன்னா நாங்க அப்போஸ்தலர் நடபடிகளை பார்க்கும் பொழுது சீசர்கள் அநேகர் வேதத்தை எடுத்து தியானிச்சிருக்கிறாங்க, ஒவ்வொருத்தர்களும் ஆராய்ந்து பார்த்திருக்காங்க. பெரிய பட்டணத்தை பத்தி பார்த்தோம், தெசலோனிக்கே பட்டணத்தை பார்த்தோம். அப்படிப்பட்டவங்க தான் நற்குணசாலியாகவும் வசனத்தை தியானிக்கிறவங்களா இருந்தாங்க. அவர்களுக்கு தான் முதல்ல சீசர்கள்ங்கிற பேரும் கிடைச்சது, அதாவது கிறிஸ்தவர்கள்ங்கிற பேரும் கிடைச்சது. அந்தியோகியா பட்டணத்துல உள்ளவங்களுக்கு வேதத்தை எடுத்து ஆராய்ந்து பார்த்த சீசர்களுக்கு தான். அந்த திறவுகள் வசனமா யோவான் 8:31-32 வசனத்தை நம்ம பார்த்தோம். அதுல முக்கியமான காரியங்கள் என்னன்னு பார்த்தோம்னு வச்சுங்க, இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி நீங்கள் என் உபதேசத்திலே நிலைத்து இருந்தால் மெய்யாவின் சீசரா இருப்பீர்கள்ங்கிற வாசனத்தின்படி நம்ம சீசர்களா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத, நம்ம சீசர்களா ஆகிறதுதான் தேவனோட திட்டமா இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம். அது மாத்திரம் இல்ல, மத்தேயு 28:19-20 வசனத்துல படி அவர் நம்ம சீசர் ஆக்குறது மட்டும் இல்ல, நாம் அநேகரை சீசர் ஆக்கணுங்கிறது அவருடைய நோக்கமா இருந்தது. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீசர் ஆக்குங்கள்னு அவர் கட்டளை கொடுத்திருக்காரு. யாரை பார்த்து கொடுத்தாருன்னா சீசர்களை பார்த்துதான் அவர் கொடுத்தாரு. சோ சீசர்கள் ஆகணும், சீசர்கள் ஆக்கணும் அநேகரை, அதுதான் தேவனுடைய முக்கியமான நோக்கமா இருந்து கடந்த வாரத்துல பார்த்தோம். அதை குறித்ததான வசனங்களை போன வாரம் நம்ம நிறைய வசனங்களை கொண்டு தியானிச்சோம். இந்த வாரத்தை அதோட தொடர்ச்சியா 2வது முக்கியமான நோக்கத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். அதற்கு உண்டான வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1-5 வசனம் யாராவது ஒருவர் வாசிக்க கேட்போம். முக்கிய நோக்கம், மகிமையின் சரீரம் பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கை வேலையல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சையுள்ளவர்களாய் இருக்கிறோம். தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. ஆமென். 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 இந்த 2 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1-5 வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது,
அப்படி வசனத்தின்படி நம்ம புரிந்து கொண்டோம் அப்படின்னா இதை எப்படி வேணா நம்ம புரிஞ்சுக்கலாம். வாசிக்கிற உதாரணத்தை சொல்றேன் பாருங்க. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்படாத கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். இந்த வார்த்தையை நம்ம படிக்கும் பொழுது அப்படியே லிட்டரா நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்ப நம்ம குடியிருக்கிற வீடு இந்த அழிந்து போகும். எப்படியும் ஆண்டவர் வரும்பொழுது கண்ணில் காண்ற எல்லா விஷயமும் அழிஞ்சு போயிடும். சோ அந்த வசனத்தை அப்படியே புரிஞ்சுக்கலாம். எப்படி புரிஞ்சுக்கலாம்? பூமிக்குரிய இந்த கூடாரமாகி நம்ம வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்படாத கை வேலையில் அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். சோ ஆனா வசனத்தை அப்படியே புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இது தவறான காரியத்துக்கு கூட போறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா ஆவிக்குரிய ரீதியில இந்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, கண்ணோட்டத்துல நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த வசனத்துல என்ன சொல்ல வரான்னு பாருங்க. தொடர்ந்து இந்த வசனத்துல கூடாரமாகிய நம்முடைய வீடு, கைவேலை இல்லாத நித்திய வீடு, இந்த கூடாரத்திலே அப்படியே வாசிச்சுட்டே வரும் பொழுது நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிர்க்கிறோம். இந்த போர்வையை கலந்து போட வேண்டும் விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்கு போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும்கிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே அப்படின்னு. சோ இந்த இடத்துல கூடாரமாகிய நித்திய வீடு, கைவேலை இல்லாத வீடு, இது எல்லாமே மெட்டபாரக்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையா இருக்கு. ஆவியானவர் இதையெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஒரு முக்கியமான காரியத்தை இதுல இருந்து வெளிப்படுத்துறாரு. சோ இந்த கூடாரமாகிய நம்ம வீடுங்கிறது நம்முடைய சரீரத்தை குறிக்கிறது, சரீரமாகிய நம்முடைய ஆலயத்தை குறிக்கிறதா இருக்குது. அதே போல இந்த போர்வை அப்படிங்கிற வார்த்தையும் சரீரத்தை தான் குறிக்குது. அப்புறம் நாம் நிர்வாணிகனாய் காணப்பட மாட்டோம், இந்த கூடாரத்தில் நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம், இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்முடைய சரீரத்தை குறித்து, நாம் வாழ்கிற இந்த ஆவி தங்குகிற இந்த சரீரத்தை குறித்து. நம்ம 1 கொரிந்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனம் சொல்லப்பட்டது போல சரீரமாகிய இந்த ஆலயத்தை குறித்து தான் இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லுது. ஏன் இதை நம்ம அப்படி இந்த வார்த்தையை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, இதுல சொல்லப்படுற 5வது வசனத்துல சொல்லப்பட்டது, இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற யார் பாத்தீங்கன்னா தேவன் தான். எதற்காக ஆயத்தம் பண்றாரு? அது எதை வச்சு நம்மள தயார்படுத்துறாரு பார்த்தா, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே அப்படின்னு இந்த வசனம் முடியுது. இந்த 5வது வசனத்தை டிசிவி பைபிள்ல படிக்கும் பொழுது இன்னும் தெளிவாவே போடப்பட்டிருக்கும். வாசிக்கலாம், அதுல குறிப்புல இருக்கும். 5வது வசனம் மட்டும். இந்த முக்கிய நோக்கத்திற்காகவே இறைவன் எங்களை உண்டாக்கி இருக்கிறார். அவரே வரவேண்டியவற்றிற்கு உத்தரவாதமாக தனது ஆவியானவரை நிலையான வைப்பாக எங்களுக்கு தந்திருக்கிறார். ஆமேன். ஆமேன். நிலையாக வைப்பாக ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்க எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சரீரத்துல நம்ம வசிக்கும் பொழுது இதற்காக மாத்திரம் அல்ல, நமக்கு நித்திய மகிமைக்குரிய அந்த சரீரம் கொடுக்கப்படணும். அந்த ஆண்டவர் அவருடைய பிள்ளையா அவருடைய வரும்பொழுது அவர் தகுதியுள்ள ஒரு பாத்திரமா நம்மளை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சரீரத்துல நம்மளுக்கு இந்த காரியம் எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் உதவியோட இந்த வசனங்களை நம்ம வாசிக்கும் போது தேவ ஆவியானவர் பலத்தோட வசனத்துல நம்ம வாசிக்கிறது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா தேவ ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறதா. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் தேவனுடைய மனுஷன் தேறியவனாகும் எந்த நற்கரியும் செய்ய தகுதி உள்ளவனாகும் படிக்கு அப்படின்னு வேத வசனம் நமக்கு சொல்லி கொடுக்குது. அப்ப இந்த பூமிக்குரிய இந்த கூடாரத்துல நம்ம எதுக்காக இருக்கிறோம் அப்படின்னா, இந்த பூமியில வாழ்றதுக்கு கடைசி வரைக்கும் இந்த பூமியில வாழ்றதுக்காக அல்ல. இந்த சரீரம் அதுக்காக நமக்கு இந்த சரீரம் மண்ணுக்கு தான் போகுது. ஆனால் நம்ம இந்த ஜீவன் இருக்கிற வரைக்கும் எதுக்காக நம்ம பிரயோஜனமுள்ள ஒரு நோக்கத்திற்காக ஆண்டவர் எதுக்காக நம்மளை படைச்சிருக்கிறாரு அப்படிங்கிற காரியத்தையும் இதன் மூலமா நம்ம பார்க்க போறோம். வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 18வது வசனத்தை. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். ஆமென். ஆமென். இந்த காலத்துல நம்ம படுற பாடு தெரியும். நம்ம உலகத்துல வாழும் பொழுது அநேக உபத்திரவங்கள் மத்தியில தான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கணும் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு. அதனால எல்லா பாடுகளும், உபத்திரவம், வியாதிகள், துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றும் எதுக்காகனா இனி நம்ம இடத்துல வெளிப்படும் மகிமைக்கு. அப்ப இது முக்கியமானது அல்ல. இதுக்கப்புறம் நமக்கு முக்கியமான மகிமை ஆண்டவர் கொடுக்க போறாரு. அவருடைய பிள்ளைங்கிற ஒரு சாக்கியத்தை கொடுக்க போறாரு. அதுக்காக தான் நம்மள ஆயத்தப்படுத்திட்டு வராரு. இதுக்கு அந்த மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல இந்த காலத்துல வர்ற பாடு. இப்ப நம்ம வரப்போகிற அந்த மகிமையான காரியத்தை குறித்து நம்ம நினைச்சோம் அப்படின்னா, இந்த உலகத்துல நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்கள் இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயமாவே தோணாது. வாசிக்கலாம். 1 பேதுரு புத்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற
சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஆமென். ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு என்று அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஒவ்வொரு வார்த்தையும் பாருங்க இவ்வளவு அழகா ஆவியான கொடுக்க, சீர்படுத்தவும் ஸ்திரப்படுத்தவும் பலப்படுத்தியும் நிலைநிறுத்த. எதுக்காக அப்படின்னா இந்த பூமியிலேயே நம்ம கடைசி வரைக்கும் வாழ்றதுக்காக அல்ல, நித்திய மகிமைக்கு என்றுதான் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு, நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்கிறதா ஒரு பிரதானமான வாக்கு தத்தமாகவும் இருக்கு. அது தவிர வேற எந்த வாக்கு தத்துவமும் மேலான வாக்கு தத்துவம் இல்ல. கீழாக்காமல் மேலாக்குவேன், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், இதெல்லாம் பெரிய நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட எல்லா வாக்கு தத்துவமும், நமக்கு பைபிள்ல சொல்லப்பட்ட எல்லா வாக்கு தத்துவமும் நம்ம எல்லாம் ஆமென் என்றுதான் இருக்குது. அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா புதிய உடன்படிக்கையில இருக்கிற நமக்கு முக்கியமான வாக்கு தத்துவம் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று சொன்ன வாக்கு தத்துவம் தான். அது மட்டும் இல்ல, இந்த வசனத்துப்படி நித்திய மகிமைக்கு என்று நம்ம அழைக்கிறாரு. அதை அறிந்த பிள்ளைகளா இருக்கிற நாம இந்த பூமியில வாழும் பொழுது இருக்கிற சின்ன சின்ன உபத்திரவங்கள், பிரச்சனைகள், பாடுகள், குடும்ப பிரச்சனைகள், சரீரத்துல ஏற்பட்டிருக்க சின்ன சின்ன ப்ராப்ளம், இது எல்லாவற்றுக்கும் பாவ அறிக்கை செய்து நாம் மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் கண்டிப்பா நம்மளுக்கு எல்லாவற்றிலும் விடுதலை கொடுக்கிறவரா இருக்கிறாரு. அது எதுக்காக அப்படின்னா நித்திய மகிமைக்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக. இதுக்கு அடுத்து வாசிக்கிற வசனங்கள் எல்லாம் தொடர்ந்து பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய காரியங்கள்ல நம்ம எந்தெந்த காரியங்கள்ல நாம இருக்கிறோம் அப்படிங்கறத குறித்து நம்ம பார்க்கலாம். இன்னும் ஒரு சில வசனங்களோட பார்ப்போம். 1 பேதுரு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்படி செய்தால் பிரதான மெய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். ஆமென். ஆமென். இந்த இடத்துல சொல்றாரு, பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். அவர் வரும்பொழுது நாம் அவருடைய பிள்ளையா இருக்கிறோம் அப்படின்னா, அவருடைய வசனத்தின்படி வாழுகிற பிள்ளையா இருக்கிறோம் அப்படின்னா, அந்த நித்திய மகிமைக்கு நாம் பாத்திரவான்களாய் நாம் காணப்படும் பொழுது என்ன கிடைக்குதான், மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை நாம் பெறுவோம் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. இன்னொரு இடத்துல கூட நம்ம வாசிக்கலாம். பவுல் சொல்லும் போது கூட அவருடைய கடைசி காலத்துல, அதாவது ஊழியம் எல்லாம் ஓடி முடிஞ்சதுக்கு அப்புறம் கிடைச்ச நல்ல போராட்டத்தை போராடினேன், நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டேன், இதுவரைக்கும் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டுள்ளதுன்னு கூட ஒரு இடத்துல வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்ப மகிமையுள்ள இந்த வாடாத கிரீடத்தை பெரும்படியாகத்தான் நம்ம இந்த கிறிஸ்தவ ஓட்டமே நம்மளுடைய வாழ்க்கை இருக்கு. அந்த நம்மளுடைய நோக்கம் என்னவா இருக்கணும், இந்த மகிமையான அந்த கிரீடத்தை நோக்கி நம்முடைய பவுல் எப்படி நான் பெற்றுக்கொள்வேங்கிற விசுவாசத்தோடு அந்த அறிக்கை என்றாரோ, அதே போல நம்முடைய வாயிலிருந்து பெறப்படுகிற வார்த்தை அறிக்கை செய்வது பாசிட்டிவா எப்பொழுதுமே அந்த காரியத்தை நான் பெற்றுக்கொள்வேன் அப்படிங்கிறது காணத்தக்கதாக ஓடணும். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் புத்தகம் 1ஆவது அதிகாரம் 22வது வசனத்தை. அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆமென். 2 கொரிந்தியர் புத்தகத்துல 1:22 இந்த வார்த்தை சொல்றாரு, அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு. நம்ம இந்த முதல்ல வாசிச்ச 2 கொரிந்தியர் புத்தகத்துல 5ஆவது அதிகாரம் 5வது வசனத்துல, இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற தேவனை ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. அப்ப நமக்கு ஆவியானவரை எதுக்கு கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறது தான் இனி அடுத்தடுத்த வசனம் நம்ம வாசிக்க போறோம். இந்த 2 வசனத்திலையும் அந்த ஆவியான நமக்கு கொடுத்திருக்காரு. எதுக்கு கொடுத்திருக்கிறாரு, நம்மை முத்தரித்திருக்கிறாரு, நம்முடைய இருதயங்கள்ல ஆவி என்னும் அச்சாரத்தை வச்சிருக்கிறாரு. நம்ம இருதயங்கள்ல தேவ ஆவியான எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம இந்த அடுத்தடுத்த வசனங்களோட வாசிக்கலாம். நாம் சங்கீதக்காரன் என்ன சொல்றான்னு பார்ப்போம். சங்கீதம் புத்தகம் 143வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. ஆமென். ஆமென். இந்த சங்கீதக்காரன் தாவீது எப்படி சொல்றாரு பாருங்க, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. அப்ப அவருடைய ஆசை, அவருடைய விருப்பம் எப்படி இருக்கு, என்னுடைய பாதை தப்பா இருக்குப்பா, என்னுடைய சிந்தனை தப்பா தான் இருக்குது சம்டைம், ஆனாலும் என்னுடைய செம்மையான வழியில நடத்துறது உங்களுடைய ஆவி மட்டும்தான் எனக்குள்ள வரும்பொழுதுதான் நான் செம்மையான பாதையில வழியில நான் நடக்க முடியும் அப்படின்னு தாவீது சொல்றாரு. வாசிக்கலாம் ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். ஆமென். ஆமென்.
இந்த வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனமா இருக்கு. 2 வசனமும் தேவனுடைய ஆவி எனக்குள்ள இருக்கிறாருன்னா என்ன அடையாளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களா இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களா இருப்பீர்கள். இந்த வார்த்தை ரெண்டுமே ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்லிக்காரு. நம்ம மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம மாம்சத்துக்கு உட்பட்டபடி என்னுடைய சிந்தனை இருக்காது, என்னுடைய செயல் இருக்காது, என்னுடைய பேச்சு இருக்காது. எப்படிப்பட்ட பேச்சு இருக்கும், எப்படிப்பட்ட சிந்தனை இருக்கும், எப்படிப்பட்ட செயல் இருக்கும்? ஆவிக்கு உட்பட்டவர்களா இருப்பீர்கள். என்னுடைய சிந்தனை ஆவிக்குரியதா இருக்கும், என்னுடைய செயல் ஆவிக்குரிய வசனம் என்ன சொல்லுதோ அந்த வசனத்தின்படி இருக்கும். என்னுடைய வார்த்தை கடவுளுடைய வார்த்தையை சொல்லிதான் நான் எந்த ஒரு சாதாரண ஒரு விஷயத்த கண்டிக்கிறதா இருந்தாலும் அது வேத வசனத்தின்படி, வசனம் இப்படி சொல்லுது அதனால இப்படிதான் நாம இருக்கணும், வசனம் இப்படி சொல்லுது நீ இப்படி இருக்க தவறு அப்படின்னு நம்ம கண்டிக்கிறது கூட வேத வசனத்தின்படிதான் நம்ம கண்டிக்கணும். அப்போ நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்னு சொல்றாரு? மாம்ச சிந்தை இல்லாதபடிக்கு ஆவியின் சிந்தை நமக்குள்ள எப்போதும் இருந்தா மட்டுமே நம்ம ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாருங்கிறது ஒரு அடையாளத்துக்கு நம்ம பார்க்க முடியும். 10வது வசனம் சொல்லுது, மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தமும் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். என்னுடைய ஆவியில ஜீவன் இருக்குமா? அந்த ஜீவன் எப்படி இருக்குமா? அவருடைய வசனத்துல இருக்கு. தொடர்ந்து அடுத்தடுத்த வசனங்களை வாசிக்கும் போது தெரியும், இந்த மாம்சத்தின்படி நம்ம சிந்தித்தோம் அப்படின்னா, மாம்சத்துக்கு உட்பட்டவர்களா இருக்கிறோம் அப்படின்னா கிறிஸ்து நமக்குள்ள இல்ல அப்படின்னு தான் இந்த வசனத்தின்படி அர்த்தம். அப்ப ஆவிக்கு உட்பட்டவர்களா இருப்பீர்கள்னா என்ன? ஆவியானவர் எனக்குள்ள இருந்து செயல்படுறார். அதாவது கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. நம்ம கிறிஸ்தவன் சொல்றோம், நம்ம கிறிஸ்துவை வணங்குறோம், கிறிஸ்துவுடைய வசனத்துக்கு பயப்படுறோம், வாரம் நாங்க சபை கூட்டுறோம், சரியான நேரத்துல பங்கு பெறுறோம், எல்லாம் ஓகே. நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன், தொடர்ந்து முழங்கால ஜெபிக்கிறேன், தொடர்ந்து வசனங்களை வாசிக்கிறேன், எல்லாம் ஓகே. ஆனா என்னுடைய செயலும் என்னுடைய வார்த்தையும் மாம்ச சிந்தையா மாம்சத்துக்கு உட்பட்டதா இருக்குமாயின் கிறிஸ்து நமக்குள்ள இல்ல அப்படிங்கறதா இந்த வசனத்துல மீனிங்கா இருக்கு. வாசிக்கலாம் இன்னொரு வசனத்தை கூட, எபேசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ஆமேன். ஆமேன். இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள எப்ப உள்ள வராரு அது முதல்ல நமக்கு தெரியணும் தானே. கிறிஸ்துவின் ஆவி இல்லாத அவருடைய நல்ல அப்படின்னு நம்ம வாசிச்சோம். இந்த ஆவியானவர் எனக்குள்ள எப்ப உள்ள வராரு அப்படின்னா, நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு, அந்த கேட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம எப்போ வசனத்தை கேட்டு விசுவாசிக்கிறோமோ, விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட, என்ன வாக்குத்தத்தம் பண்ணாரு? என்னுடைய ஆவியை நான் உனக்கு தருவேன் அப்படின்னு யோவேல் புத்தகத்துல சொல்றாரு பாத்தீங்களா? யோவேலுக்கு தீர்க்க தரிசன புத்தகத்துல மாம்சமான யாவர் மேல என் ஆவியை அந்நாளில் நான் கொடுப்பேன் அப்படிங்கிறாரு பாத்தீங்களா? அந்த வாக்குத்தத்தம் எங்க கொடுக்கிறாரு? விசுவாசிக்கும் பொழுதே, அவருடைய வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும் பொழுதே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். முத்திரை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சீல் பண்றாரு, நமக்குள்ள அந்த ஆவியை கொடுத்துட்டாரு. இன்னும் ஆனா இன்னைக்கு அநேகர் என்ன சொல்றாங்க, இது வெளியில நம்ம இடத்துல வீட்டு கூடுகையில வர்றவங்களுக்கு பெருசா அப்படி கிடையாது, எல்லாம் விசுவாசிக்கிறோம். பட் வெளியில நீங்க விசாரிச்சு பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு கூடுகையை நான் ஏற்படுத்துறாங்க. ஸ்பெஷல் கூடுகையை வச்சு இங்க வாங்க, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாதவங்க இங்க வாங்க, ஸ்பெஷல் பிரேயர் நாங்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூட தலைப்பெல்லாம் போட்டு பண்றாங்க. அப்போ ஆவியானவரை ஏதோ ஒரு இண்டிவிஜுவலா தனிப்பட்ட முறையில அவரு ஒரு எமோஷன்ஸ்ல கிரியேட் பண்ணி அவரு ஒரு அந்நிய பாஷை பேசி இதனால படபடன்னு குதிச்சு தாண்டி இதெல்லாம் செஞ்சு எமோஷன்ஸ்ல மூலியமா வெளிப்படுத்துறதுதான் பரிசுத்த ஆவியான உள்ள வராருன்னு இன்னைக்கு தவறான புரிதல்ல எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா வேத வசனம் அப்படி சொல்லல. சத்திய வசனத்தை நம்ம கேட்கும் போது அந்த வசனத்தை நான் உணர்ந்து கீழ்ப்படியும் பொழுது அப்ப விசுவாசிகள் ஆவரம் பாத்தீங்களா, இது இவர்தான் மெய்யான தேவன், இவரால என்ன எனக்குள்ள எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும், பாவத்தை மன்னிக்க முடியும், பாவத்தை மன்னிக்கிற ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து அப்படின்னு ஏற்றுக்கொண்டு உள்ள வரோம் பாத்தீங்களா? அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வசனத்தின் மூலமா நமக்குள்ள வராரு. எப்ப அந்த பரிசுத்த ஆவியை நம்ம துக்கப்படுத்துறோம் அப்படிங்கிறதையும் பாருங்க. எப்ப அந்த ஆவியான வெளியில போறாருன்னா, எபேசியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஆமென். ஆமென். இதுல 2 விஷயத்த பார்க்கலாம். எதுக்காக அந்த பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுக்கிறாரா? மீட்கப்படும் நாளுக்கென்று அப்படின்னா, அப்ப நம்ம மீட்கிற வரைக்கும் ஒன் சேவ்ஸ் ஆல்வேஸ் சேவ்ஸ் அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. எப்படின்னா, ஒரு தடவை நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம்,
அப்படின்னா ஒரு கவலை இல்லை. நம்ம தவறி விழுந்தாலும் சரி, பாவம் செஞ்சாலும் சரி, உடனே ஆண்டவர் மன்னிச்சிருவாரு. ஒரு தடவை மன்னிச்சிட்டாருன்னா அவ்வளவுதான், கடைசி வரைக்கும் நம்மளுக்கு ரட்சிப்பு உண்டு. அவர் வரும்போது நம்ம அவர் பிள்ளை ஆயிடுவோம். இன்றைக்கும் அப்படிப்பட்ட கூட்டங்கள் நாம் வெளியில இருக்கிறத நாங்க பாக்குறோம். நிறைய பேரோட பேசும்பொழுது அவங்க சொல்ற விஷயம், அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க, ஏசப்பா தானே, நாங்க அதெல்லாம் அப்பயே மன்னிப்பு, பாவ மன்னிப்பு எல்லாம் கேட்டாச்சு, அவர் வரும்பொழுது நம்ம அவர் பிள்ளையாயிட்டோம். நம்ம உடனே நம்ம செய்யற இல்ல எந்த தப்பு செஞ்சாலும் அந்த கடைசி நேரத்துல நம்ம என்ன செய்யறோம், 7 வருடம் அவங்க தவறான புரிதல்ல சொல்றேன், அவங்களுடைய புரிதலை சொல்றாங்க, உபத்திரவ காலம் வரும், மகா உபத்திரவ காலம் வரும், அந்த நேரத்துல போய் முழங்கால் மாட்டிட்டு நாங்க மன்னிப்பு கேட்டா ஆண்டவர் மன்னிக்க மாட்டாரா, அதெல்லாம் மன்னிச்சிருவாரு, மனக்கசந்தால்தான் ஆண்டவர் மன்னிச்சிருவாரு, அவர் இரக்கமுள்ள தெய்வம் தானே அப்படின்னு கூட பேசுறாங்க. சோ வசனத்தை எப்படியெல்லாம் திரிச்சு எப்படியெல்லாம் அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்த முடியுமோ அப்படி புரிஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா வேத சத்தியம் நமக்கு அப்படி சொல்லப்படல. வசனத்துல நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். இப்ப துக்கப்படுத்தினா என்ன ஆகும், அந்த ஆவியானவர் அவரை விட்டு வெளியில போயிடுவாரு. நீங்க பழைய ஏற்பாட்டுல பார்க்கும்பொழுது சவுல் மேல இருந்த அதே ஆவி அவரை விட்டு போனது தெரியாமல் அங்க நின்று கொண்டிருந்தான் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பார்க்கணும். தாவீது இடத்துல அந்த ஆவியானவர் உள்ள வராரு, அவர் அபிஷேகம் பண்றாரு சாமுவேல் மூலியமா. ஆனா அந்த சவுல் மேல இருந்த அதே ஆவியானவர் அவரை விட்டு போனது தெரியாம போய் அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தான் அப்படிங்கிற கூட வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். பாவம் செய்யும் பொழுது, மீறும் பொழுது, கீழ்ப்படியாம போது, வேத வசனத்துக்கு நாம் மீறி செய்யும் பொழுது அவர் என்ன செய்யறாரு, ஒரு தடவை மன்னிக்கிறாரு. சின்ன பாவம், சின்ன தவறு செய்யும் பொழுது என் பிள்ளை தப்பு செஞ்சுட்டான், மன்னிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிக்கிறாரு. அதே பாவத்தை திரும்ப அறிஞ்சு மீண்டும் 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 நம்ம செய்யும் பொழுது என்ன செய்யறாரு, அந்த பரிசுத்த ஆவி நம்மளை விட்டு வெளியில போறாரு. இதனால என்ன பிரச்சனை ஆக போகுது, அப்படி கிடையாது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பரிசுத்த ஆவியான நமக்குள்ள இருக்கிறது, அவருடைய வசனம் இருக்கு, கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரு. அதுதான் ரோமர் 8, 9, 10 வசனத்தை வாசிச்சோம். கிறிஸ்து நம்மளை விட்டு வெளியில போறாருங்கிறது எவ்வளவு ஒரு துக்கமான ஒரு விஷயம் தெரியுங்களா பிரதர்? வாசிக்கலாம். ஏசாயாக்கு எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 34:16. கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். ஆமென். ஆமென். ஏசாயாக்கு எழுதின தீர்க்க தரிசன புத்தகத்துல வாசிக்கிறோம் 34:16. கர்த்தருடைய புஸ்தகத்துல தேடி வாசிக்கணும், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. ஒரு வசனத்தோட ஜோடி வசனம் பைபிள்லயே இன்னொரு இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கு. நம்ம ஆராய்ந்து படிக்கும் பொழுது, இந்த வசனத்தின்படி நம்ம வசனத்தை ஆராய்ந்து தேடி வாசிக்கும் பொழுது அவருடைய வாய் சொல்லிட்டு, ஜோடி இல்ல, அவ ஜோடி இல்லாம இருக்காதுப்பா அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அவருடைய ஆவி அவைகளை சேர்க்குமா. அப்ப வசனத்தை நம்ம படிக்கும் பொழுது, இந்த வசனம் எனக்கு புரியலையே ஆண்டவரே, எனக்கு கத்துக் கொடுங்க ஏசப்பா, இந்த வசனத்தை என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது, உடனே நம்ம யூடியூப்லயோ மத்த விஷயத்திலயோ மத்த சகோதரிட்ட கேட்கிற தப்புன்னு சொல்லல. பட் நம்ம இண்டிவிஜுவலா நம் தேவ ஆவியானவர்களோட, ஆவியானவரே எனக்கு கத்துக் கொடுங்கப்பா, எனக்கு இது தெரியல ஏசப்பா, நான் எந்தெந்த விஷயத்துல குறைவா இருக்கணும், அந்த பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே, இது எனக்கு புரிய வைங்க ஏசப்பா அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது, ஒரு சின்ன குழந்தைகள் சொல்லி கொடுக்குற மாதிரி நமக்கு எப்படி புரிந்து கொள்ள முடியுமோ அந்த ஸ்லாங்ல இதே தேவ ஆவியானவர் நமக்கு கத்துக் கொடுக்குற வல்லவரா இருக்காரு. இந்த வசனத்தை சொல்றாரு, இந்த அவருடைய ஆவி அவைகளை சேர்க்குமா. வசனத்தை ஆவியானவர் மூலமா நம்மளுக்கு சேர்த்து கற்றுக் கொடுப்பாரு. வாசிக்கலாம். யோவானுக்கு எழுதின நிருபம் 1:12 வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமென். ஆமென். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த ஆவியானவர் நமக்குள்ள வர்றதுனால என்ன நமக்கு கிடைக்குது, அவருடைய பிள்ளை, நான் அப்பா பிள்ளைங்கிற அந்த முத்திர சுதிகாரத்தின் ஆவியை நம்ம கொடுத்திருக்கேன்னு கூட அடுத்தடுத்த வசனங்கள் நம்ம வாசிப்போம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ, ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின், இதெல்லாம் எந்த பெயர் கிறிஸ்தவங்கள் இப்படிலாம் எதுவும் கிடையாது. அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொள்ளணும், அவரை விசுவாசிக்கணும், விசுவாசிக்கு ஏற்றுக்கொள்ளணும். இவர் எனக்காக, என்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய மீறுதலுக்காக, என்னுடைய குற்றங்களுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில நான் சிந்த வேண்டிய ரத்தத்தையும் நான் பிக்கப்பட வேண்டிய என்னுடைய சரீரத்தையும் அவர் ஒப்பு கொடுத்தாரு அப்படிங்கிறத நாம விசுவாசிச்சு அவர் என்னுடைய தேவன் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அவருடைய பிள்ளைங்கிற அந்தஸ்துக்குள்ள நம்ம வரோம். அப்படிப்பட்ட அதிகாரத்தை நம்ம கொடுக்கிறாரு. என்னுடைய பிள்ளைப்பா நீ, என்னுடைய மகள், என்னுடைய மகன் நீ அப்படிங்கிற அதிகாரத்தை நமக்கு கொடுக்கிறவரா இருக்காரு. வாசிக்கலாம் இன்னொரு வசனத்தை கூட. 1 கொரிந்தியர் புத்தகம் 2:15 வசனம். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான்,
ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். ஆமென். ஆமென். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். இந்த வசனத்துல ஆவிக்குரியவள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறாள், ஆனாலும் அவள் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படாள். வசனம் சொல்லுது, நம்ம ஆவிக்குரியவர்களா இருந்தோம், மற்றவங்க நம்மள என்னன்னு சொல்லுவாங்க, இந்த பைத்தியம் மாதிரி எந்த நேரம் பாருங்க பைபிள் படிச்சுட்டே இருக்காங்க, என்ன பேசினாலும் வசனத்தை எடுத்து பேசுறாங்க இப்படின்னு மற்றவங்க புறஜாதியில இருக்கிறவங்க, உலகத்துல உள்ளவங்க அப்படி நம்மள பரியாசம் பண்றவங்களா கூட இருப்பான். ஆனா அவர் யாராலும் நிதானிக்க ஆராய்ந்து அறிய முடியாது. அவர் நமக்கும் தேவனுக்கும் அந்த வசனத்தின்படி நம்ம வாழ்றோம் அப்படிங்கிறத தேவன் அறிந்து கொண்டா போதும். மற்றவங்க எல்லாருக்கும் அதை நம்ம புரிய வைக்கணும், இப்படிதான் இந்த வசனத்தின்படிதான் நான் வாழ்றேன், இதுக்காக தான் நான் செய்யறேன் அப்படிங்கிறது எல்லா நேரத்திலையும் எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா தேவனுக்கும் நமக்கும் உள்ள அந்த உறவு மட்டும் இருந்தா போதும் எப்பொழுதுமே. வாசிக்கலாம் யோவான் எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 63வது வசனம். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆமென். ஆமென். நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இந்த ஆவியானவர் உள்ளுக்குள்ள வராருன்னா என்ன அர்த்தம்? அவருடைய வசனம், கிறிஸ்து, வார்த்தையாகிய தேவன் அப்படிலாம் சொல்றாங்கல்ல, அந்த வார்த்தையா வெளிப்பட்ட அந்த தேவன் வசனம் மூலமா நமக்குள்ள வராரு. அவர் ஆவியாவும் இருக்காரு, அதுல ஜீவனாயும் இருக்குது அப்படின்னு வசனம் சொல்லுது. வேற இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவராக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதாய் இராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. ஆமென். ஆமென். இந்த இடத்துல பவுல் சொல்லும் போது எதை கம்பேர் பண்ணி சொல்லிக்கிட்டே வருவார்னா, நியாயப்பிரமாணத்தில் உள்ள வார்த்தையும் புதிய உடன்படிக்கையில வர வார்த்தையும் கம்பேர் பண்ணி சொல்லிக்கிட்டே வராரு. நியாயப்பிரமாணம் எழுத்துக்குரியதா இருக்கிறது, புதிய உடன்படிக்கை ஆவிக்குரியதா இருக்கிறது அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது அப்படிங்கிற வசனத்தையும் மேற்கோள் காட்டுகிறார். முந்தின வசனத்துல ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கு உதவாதுங்கிறது. இந்த இடத்துல ஆவியோ அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாக ஆவிக்குரியதா இருக்கிறது, எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது அப்படிங்கிறதை அவர் நம்ம கற்றுக் கொடுக்கிறார். அந்த ஆவியானவர், அந்த ஆவிக்குரிய வசனம் தான் நம்மளுடைய ஜீவனை உண்டாக்குறதா இருக்கு. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில ஜீவனுள்ள ஒரு கிறிஸ்தவர்களாய் நம்ம வாழ்றதுக்கு அவரு உதவி செய்யறா இருக்கு. அந்த வசனம் தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதா இருக்கு. வாசிக்கலாம் ரோமர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். இதுக்கப்புறம் நம்ம வாசிக்கிற இந்த வசனங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா, ஆவியை பெற்றிருக்கிறேன் அப்படின்னா எந்தெந்த காரியத்துக்கு அடையாளமா இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இந்த ஆவியானவர் எனக்குள்ள இருந்து அது செயல்படுறாரு. எதுக்காக அப்படின்னா, நம்ம முந்தின முதல் வசனத்துல பார்த்த மாதிரி மகிமைக்குரிய அந்த சரீரத்துக்குள்ள நம்ம போகணும் அப்படிங்கிறதுக்காக, கிறிஸ்து வரும்பொழுது கரையற்றதும் பிழையற்றதுமாய் நாம இருக்கிறதுக்காக நம்ம இந்த ஒவ்வொரு காரியத்தையும் நான் வழிநடத்தி கொண்டிருக்கிறாரு. இந்த ஆவியான நமக்குள்ள இருக்கிறாருன்னா என்னென்ன அடையாளங்கிறத நம்ம பார்க்கலாம். வாசிக்கலாம் ரோமர்கள் நிருபம் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆமென். ஆமென். இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரு, கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாருன்னா தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அப்படின்னு இதை என்ன சொல்றாரு பவுல்? ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அப்படின்னா பரிசுத்த ஆவியான இருக்கிறாரு, கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாருன்னா என்ன அடையாளம் அப்படின்னா, தேவ அன்பு நம்முடைய இருதயங்களை ஊற்றப்பட்டிருக்கிற பிள்ளைகளா நாம் இருக்கணும். சிஸ்டர்ஸ், அப்ப இந்த வார்த்தை நமக்கு என்ன சொல்லுது? நாம் அன்புள்ள பிள்ளைகளா, எந்த சூழ்நிலையுமே கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற பிள்ளையாய் நாம இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். ரோமர்கள் நிருபம் 15ஆம் அதிகாரம் 12ல இருந்து 14வது வசனம் வரைக்கும். நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். ஆமென். 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 இந்த இடத்துல அவர் சொல்றாரு, நான் உன்னை சிநேகிதர் சிநேகிதரா இருப்பீர். சிநேகிதன் வந்து எந்தெந்த விஷயத்துல நம்ம அப்பா அம்மாட்ட சொல்லாத விஷயங்கள் கூட சிநேகிதிட்ட என்ன செய்வோம்? எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுவோம். நான் வந்து எஜமான் கிடையாது, நான் உன்னுடைய சிநேகிதன்
அப்படின்னு இன்னும் இறங்கி வந்து நம்மளுடைய தோல் மேல கை போடுற மாதிரி ஏசப்பா என்ன செய்றாரு. எப்ப அந்த காரியத்தை செய்வாருன்னா, நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையா இருக்கிறது. அன்பா இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கற்பனையா இருக்கிறதுன்னு கூடல, என்னுடைய கற்பனையா இருக்கிறது. அழுத்தி சொல்ற அந்த வார்த்தைய, என் அன்பா இருந்தே ஆகணும். நான் உங்களில் அன்பா இருந்து எப்படி அன்பா இருந்தேப்பா, நீ பாவம் செய்யும் பொழுது நாம் செய்த நீதியின் கிரிய நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் அப்படின்னு வசனம் இருக்கு. நாம ஏதோ நல்லது செஞ்சதுனால, நம்ம புண்ணியம் செஞ்சபடினால இந்த இயேசுப்பாவை தெரிஞ்சு கொள்ளல. நம்ம பாவியா இருக்கும் பொழுது நமக்காக இறங்கி வந்த தேவன் இந்த அன்பாய் அவர் நம்ம மேல அன்பு காட்டினது போல நாமளும் நமக்கு விரோதமா செய்கிறவர்களுக்கும் நமக்கு எதிராக செய்யறவர்களுக்கும் அன்பு செலுத்தணும் அப்படிங்கிறது தான் அவருடைய கற்பனையா இருக்கு. மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 44வது வசனம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். ஆமென். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவதற்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இதை நம்மளால செய்ய முடியுதா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? இதை நம்ம செய்யறோம் அப்படின்னா நம்முடைய இருதயத்துல தேவ அன்பு நம்முடைய இருதயங்களை ஊற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா நமக்கு விரோதமா செய்யறவர்களையும் நம்ம அன்பு செலுத்துறதா இருக்கும். இன்னும் அநேக வசனங்கள்லாம் இருக்கு. ரோமர்கள் நிருபங்கள்லாம் கூட அவர் சொல்றாரு, என்னை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் செய்யத்தால் என்ன பலன் அப்படிங்கிறாரு. உங்க சத்துருக்களையும் நீங்க நேசிக்கணும் அப்படிங்கறதையும் அங்கேயும் வசனத்துல ரோமர் நிருபத்துல இன்னொரு இடத்துல கூட அவர் தெளிவா சொல்லுவாரு. இந்த இடத்துல சொல்லுவா, ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனே கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவனிடத்திலும் இல்லை. சிநேகிக்காக எதை வேணா செய்யலாம்னு தன்னுடைய ஜீவனே கொடுக்கிற அந்த அன்பு இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிறாரு. 14ஆம் வசனத்துல, நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால், இந்த இடத்துல கண்டிஷன்ஸ் அப்ளையோட சொல்றாரு, செய்வீர்களானால் என் சிநேகிதராயிருப்பீர்கள். இதை நீங்க செஞ்சீங்கன்னா தான் என்னுடைய நீ சிநேகிதன், அப்படி இல்லை அப்படின்னா நீ என்னுடைய சிநேகிதன் அல்ல அப்படின்னா இதோட அர்த்தமா இருக்கு. வாசிக்கலாமே. 1 யோவான் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 11 இருந்து அடுத்த 23வது வசனத்துக்கு. நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாயிருக்கிறது. நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாயிருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாய் இருக்கிறது. ஆமென். ஆமென். இந்த 2 வசனத்தை வாசிக்கும் போது நம்ம ஒருவரிடத்தில் அன்பு கூற வேண்டும், அன்பா இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம அவரை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய கற்பனையா இருக்கு, கட்டளையா இருக்கு. எத்தனையோ கட்டளைகள் இருக்கு, கற்பனைகள் இருக்கு. ஆனா இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப அவர் வலியுறுத்தி சொல்றது, அன்பா இருந்தா மட்டும்தான் உங்க இருதயத்துல தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்குன்னு அர்த்தம். தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்குன்னா கிறிஸ்துவின் ஆவியில நீ நடக்கிறேன்னு அர்த்தம் அப்படிங்கறதுதான் நம்ம வசனங்களை வரிசையா பார்த்துக்கிட்டே வர காரியமா இருக்கு. வாசிக்கலாம். ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 14-15வது வசனம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஆமேன், ஆமேன். இந்த இடத்துல அவர்கள் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கார். அந்த உரிமையை, அத்தாரிட்டியை அவர் நம்மளுக்கு கொடுக்கிறாரு. எப்ப கொடுக்கிறாரு? தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களோ எவர்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்காரு. தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட்ட பிள்ளைகளாய் நாம் இருக்கும் பட்சத்துல மாத்திரமே நாம் அவருடைய பிள்ளையாய் இருக்கிறோம். அப்பா அப்படின்னு நம்ம கூப்பிட பண்ணுகிற அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை, அப்பா நான் கூப்பிடுறதுக்கு எனக்கு தகுதி வேணும், அதிகாரம் வேணும் அப்படின்னா நாம் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிற பிள்ளைகளாய் நாம் இருக்கணும் அப்படின்னு வசனம் சொல்லுது. வாசிக்கலாமே. 1 கொரிந்தியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். ஆமேன், ஆமேன். எப்படிப்பட்ட ஆவியை நம்ம பெற்றிருக்கோம்னு அந்த இதுல பாத்துட்டு வரோம். இந்த 3 வசனமும் பாருங்க. ரோமர் 8:14-15 வசனமும் 1 கொரிந்தியர் 2:12 வசனமும் தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம் அப்படிங்கிறாரு. இப்ப எங்க இருந்து அந்த ஆவியை பெற்றிருக்கிறாரு? அந்த காரியங்கள் நம்ம பெற்றோம். நீங்க யாக்கோபு புத்தகம் 3ஆம் அதிகாரம் நினைக்கிறேன் 17வது வசனத்துல நீங்க வாசிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா, பரத்திலிருந்து வருகிற ஞானமும் முதலாவது சுத்தம் உள்ளதாயும் பின்பு இணக்கம் உள்ளதாயும் அப்படின்னு வசனங்கள் வரும்.
இப்ப பரலோகத்திலிருந்து வருகிறது எல்லாமே பாத்தீங்கன்னா பரிசுத்தம் உள்ளதா இருக்கும். அதுதான் தேவன் இடத்துல வருகிற அந்த ஆவியை பெற்றிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாமே. 2 தீமோத்தேயு புத்தகம் 1:7 தேவன் நமக்கு எப்படிப்பட்ட ஆவியை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது அந்த அந்த வசனம் கூட நமக்கு சொல்லிக் கொடுக்கும். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆமென். தேவன் பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறாராம். அப்ப பயம் நமக்கு கொடுக்கல. அப்ப பயத்தை கொடுக்கறது யாரா இருக்கும்? எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும்ல, ஒரு சாதாரண விஷயமா இருக்கும், சின்ன விஷயமா இருக்கும், அதுக்கெல்லாம் டக்குன்னு நம்ம ஒரு சில பேர் பயப்படுற அந்த ஒரு கேரக்டர்ல இருக்கும். ஆனா அந்த பயத்தை கொடுக்கறது தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்லவே அப்படின்னு வேதவசனம் நமக்கு சொல்லி கொடுக்குது. அப்ப பயத்தை கொடுத்து ஒருத்தவங்களை ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள கொண்டு போறாங்க. சாதாரண விஷயமா இருக்கும், ஆனா அவங்க பாத்தீங்கன்னா அது பெருசா மைண்டுக்குள்ள போட்டு குழப்பி கடைசியா பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் லெவலுக்கு போயிடுவாங்க. சோ பயம் ஒண்ணு கொடுக்கறது அது யாருன்னு பாத்தீங்கன்னா பிசாசை தான் கொடுக்க முடியும். அது தேவனிடத்துல இருந்து வர. அவர் எப்படிப்பட்ட ஆவியை கொடுத்திருக்கிறாரா? அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறாராம். அப்ப தெளிந்த புத்தியோடு நம்ம செயல்படுற பிள்ளைகளா நாம இருக்கணும் அப்படின்னா அப்ப தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறோம். அப்படிப்பட்ட ஆவியில தான் நம்ம செயல்படுறோம்னு அர்த்தம். இப்ப நம்ம வாசிச்ச இந்த 3-4 வசனத்திலையும் தெளிவா அவர் சொல்றாரு எப்படிப்பட்ட ஆவியை நம்ம கொடுத்திருக்கிறாரு. அப்பா பிதாவின் பண்ணுகிற அந்த அதிகாரத்தை கொடுக்கறதா இருக்குது. தேவனிடத்துல இருந்து புறப்பட்டு வர காரியமா இருக்கு. பயமுள்ள ஆவி அவர் கொடுக்கல, அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி அவர் கொடுத்திருக்கிறாரு நம்ம பார்த்தோம். வாசிக்கலாம் இன்னொரு வசனம் கூட. 1 கொரிந்தியர் புத்தகம் 15:44 ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. ஆமென். ஆமென். இந்த வசனங்கள் 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரத்துல ஆரம்பத்துல இருந்து நீங்க வாசிச்சு வரீங்க. அந்த அதிகாரம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஜென்ம சரீரம், இந்த ஆவிக்குரிய சரீரம், அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த விதை செத்தால் ஒழிய உயிர்ப்பிக்க மாட்டாது, இப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா மெட்டபாரிக்கலா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே வர்றாரு. இதுல ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும், ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு அப்படின்னு 2 விஷயத்த டிஃபரன்சியேட் பண்ணி காட்டுறாரு. இப்ப ஜென்ம சரீரம்னா என்ன, ஆவிக்குரிய சரீரம்னா என்ன? ஆவிக்குரிய சரீரங்கிறது நாம ஆண்டவர் வரும்பொழுது மறுரூபமாக்கப்படுற ஒரு காரியமா இருக்கு. இப்ப ஜென்ம சரீரங்கிறது நம்ம இந்த பூமியில வாழ்றப்ப நம்ம மாம்சத்துல சிந்திக்கிற காரியங்கள், இந்த காரியங்களா இருக்கு பாத்தீங்களா. அப்போ சம்டைம் என்ன செஞ்சிருவோம், நம்ம மாம்சத்துல ஏதாவது ஒரு காரியத்துல அவசரத்துல செயல்பட்டுருவோம், ஒரு கோபத்துல செயல்பட்டுருவோம், சின்ன விஷயமா இருக்கும், அதுல விழுந்து போற காரியமா இருக்கும், நம்ம ஜென்ம சுபாவத்துல இருந்து புறப்படுற காரியமா இருக்கு. இதுதான் ஜென்ம சரீரம் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு அப்படின்னு டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறாரு. எப்ப அந்த ஆவிக்குரிய சரீரத்துக்குள்ள நம்ம போறோம் அப்படின்னா நம்ம மறுரூபமாக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வரும்போது அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படும் போது இந்த சரீரத்தோட ஏன்னா மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டாது அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லிக்காரு. சோ இந்த சரீரத்தோட நம்ம அப்படியே போறது இல்ல, நமக்கு ஆவிக்குரிய ஒரு சரீரம் கொடுத்துதான் ஆண்டவர் எடுத்துக்கொள்றாரு. ஏன்னா அப்ப ஏற்பட்டதுதான். ஏன்னா பரிசுத்தமுள்ள ஒரு தேவன் அவர்கிட்ட இருக்கும்போது எல்லாமே பரிசுத்தமாவும் நீதியாவும் இருக்கும். வாசிக்கலாம் இன்னொரு வசனத்தை கூட. 1 கொரிந்தியர் புத்தகம் 15:36 புத்தியினனே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்க்க மாட்டாதே. ஆமென். ஆமென். புத்தியினனே அப்படின்னு கண்டிச்சே சொல்றாரு. நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்ப்பிக்க மாட்டாது. நம்ம விதையை நல்லா தெரியும். விதையை பத்தி விதை அப்படியே ஓப்பன்லயே வச்சிருந்தோம் அப்படின்னா அது முளைக்குமா? அதை மண்ணுல போட்டு அதை புதைச்சு அதுக்கு உண்டான எருவெல்லாம் கொடுத்து அதுக்கு நீர் பாய்ச்சி அதுக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களும் செஞ்சு ஒவ்வொரு நாளும் அந்த விதையை எடுத்து வெளியில வச்சு பார்த்துட்டு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு பார்த்தோம்னா அந்த விதை வளருமா? வாய்ப்பு இல்லை. சோ அது விதை சாகணும். அது விதை செத்தா மட்டும்தான் அதுல இருந்து உயிர்ப்பித்து வரும். அப்ப நம்ம மாம்ச சிந்தையும் மாம்ச செயல்பாடுகளும் இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில அது எல்லா காரியங்களும் கிறிஸ்துவின் ஆவியில நம்ம என்ன செய்யணும், வசனத்தின் மூலமா ஒவ்வொரு நாளும் நம்ம வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுதும் சகோதரர்கள் மூலமா எல்லாரும் மூலமா நமக்கு தேவ சத்தம் கேட்கும் பொழுது என்னுடைய மாம்ச சிந்தையும் மாம்ச செயல்களும் மாம்ச வார்த்தைகள் இது எல்லாமே மறிக்கணும். நாம் மாம்சத்துல மறித்தால் மாத்திரமே நாம கிறிஸ்துவுக்குள்ள உயிர் தள்ள முடியும். அப்ப இந்த வசனத்தின்படி ஆவிக்குரிய சரீரம் நமக்கு உண்டு அப்படின்றத நம்ம மறுரூபமாக்கப்படணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்முடைய பழைய சுபாவ மனுஷன்கள் ஒவ்வொரு நாளும் மறிக்கணும். மறித்தா மட்டும்தான் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள புதிய மனுஷனை நாம ஒவ்வொரு நாளும் பிழைக்க முடியும். அப்பதான் அவர் வரும்பொழுது கரை திரைப்பில இல்லாத இருப்போம். இல்லை அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நாம் ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம விழுந்து 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 கடைசி வரைக்கும் நம்ம கடந்த பைபிள் ஸ்டடியில பார்த்த மாதிரி நம்ம ஒரு ஸ்டாப்ண்டா ஒரு இடத்துல வந்தோம்னு நின்றுவோம்.
அதுக்கு மேல வளர்ச்சி அப்படிங்கிறது இல்லாம இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, நாம ஒவ்வொரு நாளும் என்னுடைய பழைய மனுஷன் மரிச்சிருக்கிறானா, என்னோட பழைய சுபாவம் மறைச்சிருக்கா, என்னுடைய பழைய மனுஷனுடைய வார்த்தை மறைச்சிருக்கா, இல்ல புதிய மனுஷன் இருக்கானா, இல்ல அப்பப்ப இருந்து எட்டி பாக்குறானா அப்படிங்கிறத நம்மளை நாமளே நிதானித்து அறிகிற பிள்ளைகளா நாம் இருக்கும் பொழுது கிறிஸ்து நம் உள்ளத்துல இருந்து பேசுவார். நான் எந்தெந்த விஷயத்த தவறுறேன், எந்தெந்த விஷயத்துல என்ன நான் மாத்திக்கணும், எந்தெந்த விஷயத்த நான் சரி செய்யணும் அப்படிங்கறது ஆவியான நமக்கு வெளிப்படுத்துறதா இருக்காரு. வாசிக்கலாமே. யோவானுக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 24வது வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். ஆமேன். ஆமென். இந்த வசனத்தின்படி நாம் மிகுந்த பலன் கொடுக்கிற பிள்ளையாய், கனி கொடுக்கிற பிள்ளையாய் நாம் இருக்கணும் அப்படின்னா, நாம் கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும். நாம செத்தா மட்டும்தான், நம்மளுடைய பழைய மனுஷன் மரித்தால் மட்டும்தான் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள புதிய மனுஷனா எழுந்திருக்க முடியும். இல்ல அப்படின்னா நம்மளால பலன் கொடுக்கவே முடியாது, கனி கொடுக்கிற ஒரு வாழ்வு வாழவே முடியாது அப்படின்னு இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புத்தகம் 15வது அதிகாரம் 49வது வசனத்தை. மேலும் மண்ணானவருடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்ளுவோம். ஆமென். ஆமென். நாம் மண்ணானவருடைய சாயலை அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். நம்மளுடைய மனுஷன் நம்ம மாம்சத்துல பசிக்குது, தூக்கம் வருது, டயர்ட் ஆகுது, இது எல்லாம் என்னது நம்முடைய சரீரத்துல இருக்கும் பொழுது நமக்கு எல்லாம் இருக்கு. அப்படிப்பட்ட சாயல் அணிஞ்சிருக்கிற நம்ம வானவருடைய ஆவிக்குரிய சாயலை நாம் அணிந்து கொள்கிற பிள்ளைகளா இருக்கும் அப்படின்னு இந்த வசனம் நம்ம கற்றுக் கொடுப்பதா இருக்கு. இது வரைக்கும் நம்ம வாசிச்ச இந்த வசனங்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சில வசனங்கள் அந்த தேவன் நமக்கு எப்படிப்பட்ட ஆவியை கொடுத்திருக்கிறாருன்னு பார்த்தோம். அடுத்து நம்முடைய பழைய மனுஷனும் நம்முடைய சுபாவமும் அவருடைய எண்ணங்களும் அவருடைய வார்த்தைகளும் மறிக்காவிட்டா நம்ம கிறிஸ்துவுக்குள்ள பலன் கொடுக்கிற பிள்ளைகளா இருக்க மாட்டோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வசனமும் இதுக்கப்புறம் வாசிக்கிற வசனத்தை பாத்தீங்கன்னா, கிறிஸ்து இந்த மகிமையின் சரீரத்தோட எப்படி அவர் பிரவேசித்தார், நாம எப்படி இருக்க போறோம் அப்படிங்கிறதையும் வாசிக்கலாம். யோவானுக்கு எழுதின நிருபம் 20வது அதிகாரம் 19வது வசனத்தை. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அந்த வசனம் என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்து பூட்டி இருந்த வீட்டுல அவர் மறுரூபமாக்கப்பட்டு அவர் மரித்து உயிர்த்தெழுந்து, இதுக்கு முன்ன வாசனம் பாவத்துக்கு மரித்து நாம் நீதிக்கு பிழைத்திருக்கணும் அப்படின்னு ரோமர் புத்தகத்துல நம்ம வாசிக்கலாம். ஞானஸ்நானத்தின் போது நம்ம என்ன நடக்குது அப்படிங்கிறத குறித்தெல்லாம் யோவான் 6:13 நினைக்கிறேன், 11ஆம் வசனம் 13ஆம் வசனம் இதெல்லாம் நீங்க வாசிக்கும் போது வீட்டுல ஃப்ரீயா இருக்கும் வாசிச்சு பாருங்க. நம்ம பாவத்துக்கு நம்ம சரீரம் எப்படி மறிக்கணும், ஆவிக்குரிய எப்படி நம்ம எழுந்திரிக்கணும். கிறிஸ்து இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து அவர் வந்து காட்சி கொடுக்கிறார். ஃபர்ஸ்ட் மகதலேனா மரியாள் காட்சி கொடுக்குறாங்க, அப்புறம் சீசன் காட்சி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சீசர்கள் எல்லாம் பூட்டி இருக்கிற வீட்டுக்குள்ள அவர் உள்ள போறார். வீடு பூட்டி இருக்கு, ஆனா உள்ளுக்குள்ள போறார். எப்படிப்பட்ட சரீரத்துல? மகிமையின் சரீரத்துல அவர் உள்ள போறார். சோ இதே போல மகிமையின் சரீரம் தான் நமக்கு கொடுக்கப்பட போகுது. அது எப்ப அப்படின்னா, கிறிஸ்துவுடைய பிள்ளையா, அவருடைய சித்தத்தை செய்கிற பிள்ளையா, அவர் நோக்கம் என்ன அப்படின்னு அறிந்து செயல்படுகிற பிள்ளையாய் நாம் ஒவ்வொரு நாளும் நடக்கும் பொழுது நம்முடைய மாம்சத்திலிருந்து எழும்புகிற எல்லா காரியத்தையும் மறிக்க செய்து நாம் ஆவியிலே உயிர்ப்படையும் பொழுது, நாம் கிறிஸ்து வரும் வரைக்கும் அதை நாம் ஃபாலோ பண்ணும் பொழுதுதான் என்ன நடக்குது? இதே போல மகிமையின் சரீரத்தை நாம் பெற்றுக்கொள்ள பிள்ளைகளா இருக்கணும். 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 53-54வது வசனம் நானே வாசிக்கிறேன். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டிருந்து எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த வசனத்தின்படி. சோ அழிவுள்ளதாகிய இது எது? நம்முடைய சரீரம். இந்த சரீரம் அழியாமை எப்ப? மகிமையின் சரீரமாக. சாவுக்கு ஏதுவாகிய இது எது? இந்த சரீரம் சாவாமையும், அப்ப நித்திய வாழ்வு. நித்திய வாழ்வுக்கென்று தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய, மறுபடியும் அதே வார்த்தை சொல்ல, அழிவுள்ள இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாயும் தரித்து கொள்ளும் போது என்ன நடக்குதா? மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். எங்க சொல்லப்பட்டிருக்க வார்த்தை இது நிறைவேறும்னா, ஏசாயா புத்தகம் 25:7-9வது வசனம். சகல ஜனங்கள் மேலும் உள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார்.
கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அக்காலத்திலே, இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். ஆமென். ஆமேன், ஆமேன், ஆமேன். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். சொன்ன கர்த்தர் தாங்க இந்த பூமியில கிறிஸ்துவா இந்த பூமியில வெளிப்பட்டார். அவர் தாங்க மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். அவர் கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை இன்னைக்கு வரைக்கும் இந்த நாள் முதற்கொண்டு அதை விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய முகத்திலிருந்து கண்ணீரை துடைக்கிறவரா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவரா இருக்கிறாரு. நம்மளுக்கு குற்றங்களை மன்னிக்கிறவரா இருக்காரு. நமக்கு எல்லா நேரத்திலையும் ஆற்றி பேற்றுகிற ஒரு சிநேகிதரார் அவர் இருக்கிறார். அவருடைய வசனத்தின்படி நாம் வாழுகிற பட்சத்துல எப்ப அந்த முக்காடு, இந்த பழைய ஏற்பாட்டுல இந்த முக்காடு முற்றிலும் நீக்கி போடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அக்காலத்துல இதோ இவரை நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருப்போம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினா களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும் அப்படின்னு வார்த்தை சொல்லுது. அப்ப இவர் என்னை ரட்சித்திருக்கிறாரு, அந்த மகிழ்ச்சி, நான் ரட்சிப்புக்குள்ள ஏசப்பா என்னை ரட்சித்திருக்காரு, என்னை காப்பாத்திருக்கிறாரு, அவர் வரும்பொழுது நான் அவருடைய பிள்ளையா இருப்பேன், என்னை வரும்பொழுது பரிசுத்தத்தோடு உண்மையோடு நீதியோடு அவருடைய ஆவியை பெற்றுக்கொண்ட பிள்ளையா, அவருடைய வசனத்தை தாங்குகிற பிள்ளையா நாம் இருக்கும் பொழுது நம்ம கலிகூர்ந்து மகிழும். எப்போதும் கண்டிப்பா நம்ம ஏசப்பா வரும்பொழுது மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ற பிள்ளையா நாம இருப்போம். இப்ப முக்காடை பத்தி நம்ம பார்க்கலாம். 2 கொரிந்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15-18 வசனத்தை வாசிக்கலாம். மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். ஆமென், ஆமென், ஆமென். ஏசாயா 25:7 சொல்லப்பட்டிருக்கு, சகல ஜனங்கள் மேலும் உள்ள முக்காடையும் சகல ஜாதிகளையும் மூடி இருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார் அப்படின்னு தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனத்தை பவுல் இந்த இடத்துல எப்படி சொல்றா பாருங்க. மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவங்க எங்க இருந்துச்சா, அவங்க தலைமையில இல்ல, அவங்க இருதயத்தின் மேல் இருக்கிறதே அப்படிங்கிறாரு. அப்போ நீங்க பழைய ஏற்பாட்டுல நீங்க வாசிக்கும் போது தெரியும், மோசே கர்த்தருடைய வசனத்தை வார்த்தையை முதல் முறையா எடுத்துட்டு வந்து ஜனங்கள் முன்னாடி பேசும்பொழுது அவருடைய முகம் பாத்தீங்கன்னா தேவதூதனை போல அவர் பார்க்க அவர் கண்கள் பூசிச்சான். மோசே நீ முதல்ல முக்காடு போடு அப்படின்னு சொல்லிட்டு மோசே முக்காடு போட்டுட்டு தான் தேவனுடைய வார்த்தையை கேட்டுட்டு இஸ்ரேல் ஜனங்கள் முன்னாடி வந்து கடவுளுடைய வார்த்தையை பிரசங்கிப்பாரு. அப்பதான் அவங்க முன்னாடி நின்று கேட்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. அப்ப மோசையின் மேல இருந்த அந்த முக்காடு எங்க இருந்துச்சா, இந்நாள் வரைக்கும் அந்த முக்காடு இருந்துச்சா. மக்கள் எப்படி ஒரு தனி மனுஷனுடைய தேவனுடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்றதுக்கு முக்காடை போட்டுட்டு இருக்கும் போதுதான் நம்ம அந்த வார்த்தையை கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா அந்த முக்காடு எப்ப எடுபடுதுன்னா இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவருக்கும் தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரா இருந்து எல்லா காரியத்துல அவர் சிலுவையில அவர் சிந்திய ரத்தத்தின் மூலமாக அவர் தன்னையே பலியா கொடுத்தது மூலியமா தேவனுடைய சேருகிற ஸ்லாக்கியத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தாரு. அவரு நீங்க எபேசியர் புத்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற நடு சுவரை அவர் தகர்த்து போட்டவரா இருக்கிறாராம். தேவனுக்கும் நமக்கு இருக்கிற நடு சுவரை தகர்த்து போட்டாராம். அது அந்த சுவரை எடுத்து போட்ட தேவனிடத்துல நாம் முகமுகமாய் நாம் தரிசிக்கிற பிள்ளைகளா நாம் ஒவ்வொரு நாளும் நாம் கண்ணாடியில பார்க்கிறது போல நம்ம ஒவ்வொரு நாளும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில காண்கிறது போல காண முடியுமா? ஆவியா இருக்கிற கர்த்தரா. அப்ப கர்த்தர் எப்படியா இருக்கிறாரா? ஆவியா இருக்க கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே. அப்ப அந்த சாயல்னா எப்படி சிஸ்டர்? அப்ப ஆவியின் சாயல்ல தான் நம்ம எப்படி சாதிக்கணும்? தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிற ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும் அப்படின்னு சமாரியா ஸ்திரீட்ட சொன்ன அதே வசனம் தான் எங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு. ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து நாம் ஒவ்வொரு நாளும் மறுரூபமாக்கப்படுகிற பிள்ளையாய் நாம் இருப்போம். வாசிக்கலாம் ஏசாயா இருக்கிற தீர்க்கதரிசன புத்தகம் 26:4. கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். ஆமென், ஆமென். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையா இருக்கிறார், அவர் என்றென்றும் நம்புங்கள் அப்படிங்கிறாரு. அந்த கன்மலை யாரு அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். முதல் வசனத்துல அந்த ஆவியா இருக்க கர்த்தர் யாரு?
அந்த கன்மலை நித்திய கன்மலையா இருக்கிறாருன்னு ஏசாயா 26:4 சொல்லுது. அந்த கன்மலை யாரு அப்படின்னு கிறிஸ்துவே அப்படின்னு 1 கொரிந்தியர் புத்தகம் 10:4 வாசிக்கும் பொழுது பவுல் அழகா சொல்லுவாரு, அந்த கன்மலை கிறிஸ்துவே அப்படின்னு சொல்லி முடிப்பாரு. அப்ப அந்த கிறிஸ்து தான் நித்திய கன்மலையா இருக்கிறாரு. அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னா, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகன் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் அப்படின்னு லூக்கா 2:11 வாசிக்கணும். நம்ம வாசிக்கலாமே. 2 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 16, 17. ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். ஆமேன் ஆமேன். இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லா காரியங்களும் நம்ம ஆவிக்குரிய ஒரு ஆவியினால் நடத்தப்படுறதுனா எப்படி இருக்கணும், ஆவியான நமக்குள்ள செயல்படுறாருன்னா என்னென்ன நம்ம அடையாளங்கள் காணப்படும் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வசனம் சொல்ற இது வரைக்கும் எல்லாம் முடிச்சு கடைசியா சொல்றாரு 2 கொரிந்தியர் 5:16-17 சீசர்கள் எல்லாம் போய் இயேசு கிறிஸ்து எப்படி பார்த்திருக்காங்க, அது வரைக்கும் மாம்சத்தின்படிதான் பார்த்திருக்காங்க. அவர் அற்புதம் செய்யும் பொழுது சரி இவர் இடத்துல ஏதாவது கிடைக்குமேன்னு எடுத்து பின்பற்றி நிறைய பேர் பின்பற்றி வந்தாங்க. விசேஷமா 12 சீசர்கள் கூட பாருங்க, நிறைய இடத்துல அவங்க விழுந்து போய் ஒரு இடத்துல கூட அவங்களால அற்புதம் கூட செய்ய முடியாம அவர் இயேசு கிறிஸ்துக்கு வந்து மறுபடியும் அவங்கள அந்த அற்புதம் செய்யும் பொழுது மந்த இருதயம் உள்ளவர்களே, எத்தனை நாளைக்கு நான் அவங்க கூட இருப்பேன்னு கூட அவர் கடைந்து கொள்றாரு. அவங்க ஏன் ஒரு மாம்சத்தின்படியே இருந்தாங்கதான் அதோடைய ரீசன். சீசர்கள் அத்தனை பேரும் கூட இருந்தே நிறைய நேரத்துல செயல்பட்டாங்க. இந்த இடத்துல பாருங்க, ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம், நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும். இந்த இடத்துல பவுல் சொல்ற ஸ்டேட்மெண்ட் நல்லா கவனிக்க முடியும். இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நம்ம மாம்சத்தின்படி நாங்க இனிமே பார்க்க போறது இல்லப்பா, இது கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி அறிஞ்சிருந்தாலும், அவர் எங்க பிறந்தாரு, எப்படி வளர்ந்தாரு, என்னென்ன அற்புதம் செஞ்சாரு எல்லாமே எங்களுக்கு தெரியும். ஆனாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியும், அவருடைய மாம்ச சிந்தனையில நாங்க பார்க்க போறது இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியும் சொல்லிட்டு அந்த வார்த்தை சொல்ற அர்த்தவசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின அப்படிங்கிற அந்த வார்த்தைய. அப்ப கிறிஸ்துவுக்குள்ள இருந்து புது சிருஷ்டியா இருக்கணும்னா மாம்சத்தின்படி செயல்படுறது, மாம்சத்தின்படி பார்க்கிறது. நாம கிறிஸ்துவை நம்ம மாம்ச சிந்தையிலே நம்ம வசனத்தை வாசிக்கிறோம். அவர் ஒரு தேவன், அவர் எனக்காக மரித்தாரு, தங்குனாரு, இந்த காரியங்கள்லாம் இப்படியே வாசிச்சுட்டு போறது அல்ல. ஆவியின்படி நாம் சிந்திக்கும் பொழுது, ஆவியின்படி இந்த வசனத்தை நாங்கள் வாசிச்சு அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது, ஒரு உணர்வுள்ள ஆவியோடு அந்த வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது நாம் தேவனை இயேசு கிறிஸ்துவை எப்படி அறியணுமா, மாம்சத்தின்படி அறியக்கூடாது, அவரை ஆவியின்படிதான் அறிந்து கொள்ளணும். ஏன்னா அவர் என்ன சொல்றாரு பாருங்க, இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியும் அப்படின்னா என்ன அர்த்தம், இனி மாம்சத்தின்படி அறிய மாட்டோம், ஆவியின்படிதான் இயேசு கிறிஸ்துவ நாங்க அறிந்து கொள்வோம் அப்படின்னு பவுல் இந்த ஸ்டேட்மெண்ட் பண்றார். அப்படி இருக்கிறவங்க தான் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தா. அப்ப நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும்னா முக்கிய தடை என்னன்னா, மாம்சத்தின்படி சிந்திக்க கூடாது, மாம்சத்தின்படி அறியக்கூடாது, மாம்சத்தின்படி நம்ம பேசக்கூடாது, நம்முடைய செயல்பாடு எதுலையுமே அதை இருக்கக்கூடாது. அப்ப நம்ம எப்படி இருக்கணும், ஆவியின்படிதான் செயல்படணும், ஆவியின்படிதான் வசனத்தை வாசிக்கணும், ஆவியின்படிதான் என்ன, கிறிஸ்துவுடைய வசனம், அவருடைய வசனத்தின்படிதான் என்னுடைய வாழ்க்கை இருக்கும், வசனத்தின்படிதான் என்னுடைய செயல்பாடு இருக்கும். அதுதான் இந்த இடத்துல சொல்ற. அப்படிப்பட்டவன் தான் புது சிருஷ்டி அப்படின்னு அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். அப்பதான் நம்ம பழைய விஷயங்கள்லாம் ஒளிந்து போயின, அவருடைய வசனத்தின்படி நம்ம வாழும் பொழுது பழைய காரியங்கள், பழைய மனுஷங்கள் ஒளிந்து போயின, எல்லாமே புதிதாகும். அப்ப புதிதாக்கப்பட்ட பிள்ளையா நம்ம ஒவ்வொரு நாளும் இதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. 1 தெசலோனிக்கர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 23வது வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆமென் ஆமென் ஆமென். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஏன் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாம் பரிசுத்தமா இருக்கணும், அவர் வரும்பொழுது சமாதானத்தின் தேவன் இந்த பூமியில வந்து காலை பதிக்கும் போது அவரோட முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும், கொஞ்சம் குறைவெல்லாம் இல்ல, முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதா இருக்கும்படி எதன் மூலமா காக்கப்பட முடியும் நம்மளால, அவருடைய வசனத்தின் மூலம் தான் நம்மளை காத்துக்கொள்ள முடியும். அவருடைய வசனம் தான் நம்மளை பாதுகாக்கும், அவருடைய வசனம் தான் நம்மளை
எல்லா விதத்திலையும் சீர்படுத்தும், சிறப்படுத்தும், பலப்படுத்தும்ங்கிறத கூட அந்த வசனங்களை நம்ம வாசிச்சோம். இந்த வசனத்தின்படி 1 தெசலோனிக்கேயர் 5:23 படி சமாதானத்தின் தேவன் வரும் பொழுது நம்மை முற்றிலுமாய் பரிசுத்தமாக்குறதுக்கு அவருடைய ஆவி நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக அப்படின்னு பவுல் எச்சரிப்பு சீஷர்கள் இடத்துல எச்சரிப்பு, தெசலோனிக்கே பட்டணத்தில் உள்ள சீஷர்களுக்கு எச்சரிப்பு. இன்றைய நாள்ல கூட நம்மிடத்துல கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியோடு கூட குற்றமற்றதாய் காக்கப்படுவதற்கு நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது காக்கப்படுவதற்கு அவருடைய ஆவிக்குரிய வசனம் நம்மளை காத்துக்கொள்றதா இருக்கு. மகிமைக்குரிய அந்த சரீரத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்கும் பொழுது, நம்ம ஆரம்பத்துல நம்ம வாசிச்ச பூமிக்குரிய எந்த கூடாரத்துல நம்முடைய வீடு அழிஞ்சு போனாலும், நம்ம சரீரம் அழிந்து போனாலும், நாம் வரும்பொழுது, தேவன் வரும்பொழுது, தேவனால் கட்டப்படாத கைவேலை இல்லாத நித்திய வீடு அப்படின்னா நித்திய மகிமைக்குரிய அந்த சரீரத்தை பெற்றுக்கொள்ள தகுதியுள்ள ஒரு பாத்திரமாக நாம் ஒவ்வொருவரும் காணப்படணும் அப்படின்னா அவருடைய வசனத்தின்படி வாழ்கிற பிள்ளையா, அவருடைய கீழ்ப்படுகிற பிள்ளையா, மாம்சத்தின்படி சிந்திக்காத பிள்ளைகளா நாம இருக்கும் பொழுது, மாம்சத்தின்படி செயல்படாத பிள்ளையா இருக்கும் பொழுது, ஆவிக்குரியபடி அவருடைய வசனத்தின்படி நாம் வாழ்கிற பிள்ளையா இருக்கும் பொழுது, நாம் வரும் பொழுது கரை திரை பிழை ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமாய் நாம இருக்கிற பிள்ளையா நாம இருக்கும் பொழுது, நாம் கடைசி சொன்ன அந்த வசனம் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் பரிசுத்தமாய் குற்றமற்றதாய் நாம் காக்கப்பட முடியும் அப்படிங்கிறத இந்த நாள்ல நம்ம பார்த்திருக்கோம். ஒரு விஷயம் நம்ம இந்த வசனத்தை எல்லாத்தையும் கொஞ்சம் ரீகேப் பண்ணிடலாம். காரணம், இந்த பூமிக்குரிய கூடாரம் அப்படின்னா நித்திய மகிமைக்குரிய அந்த சரீரத்தை நாம் பிரவேசிக்கணும், கிறிஸ்துவோடு கூட அவருடைய பிள்ளையா நாம ஏற்றுக்கொள்ளப்படணும் அப்படின்னா நாம இந்த பூமிக்குரிய, இந்த உலகத்துக்குரிய, மாம்சத்துக்குரிய இந்த சிந்தனைகளும் எண்ணங்களும் நம்முடைய வாழ்க்கையில இருந்ததுன்னா அந்த கிறிஸ்து நம்மை குறித்து என்ன நோக்கம் வைத்திருக்கிறாரோ, சித்தம் வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றாத பிள்ளையாய் நாம இடையிலேயே நாம விழுந்து போகிற பிள்ளையாய் நாம் மாறி போவோம். இப்ப நம்ம எந்த விஷயத்துல நம்ம ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களை நாம தவறிருந்தாலும் இந்த நாள்ல கூட நாம் ஒப்பு கொடுக்கிற பிள்ளையா, ஆண்டவரே நான் இந்த விஷயத்துல தவறிருக்கேன், ஆண்டவரே உங்களோட நோக்கத்தை நிறைவேற்றாத படிக்கு நான் மாம்சத்துல எத்தனையோ விஷயத்துல முடிவு எடுத்திருக்கேன், எத்தனையோ விஷயத்துல தவறி இருக்கேன், இந்த நாள்ல கூட உமது தேவ சமூகத்துல என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா. இந்த நாள்ல இருந்து நான் என்னுடைய சிந்தனை வசனத்தின் படிதான் நான் பேசுவேன், வசனத்தின் படி என் குடும்பத்துல ஒரு தவறை சரி செய்யணும்னாலும் வசனத்தின் படிதான் நான் சரி செய்வேன், வசனத்தின் படிதான் நான் வாழ்வேன். எந்த ஒரு எனக்கு இழப்பு வந்தாலும் சரி, எனக்கு அவமானமா பேசினாலும் சரி, ஏன்னா வசனம் சொல்லுது ஆவிக்குரியவன் எல்லாவற்றாலும் நிதானித்து அறிய முடியாது, ஆவிக்குரியவனோடு தான் அறிந்து கொள்ள முடியும் வசனம் சொல்லுது, எல்லாராலும் நம்மளை புரிந்துக்க முடியாதுன்னு வசனம் சொல்லுது. அதனால மற்றவங்களுக்காக நான் என்னை காம்ப்ரமைஸ் பண்ணி போறது இல்லை, வசனத்திற்காக நான் நிக்கிற பிள்ளையா நாம இருக்கும் பொழுது இந்த முதல் வசனத்துல வாசிச்ச 2 Corinthians 5:1 வசனத்தை சொல்லும்போது, அந்த 5வது வசனம் சொல்லும் போது ஆவியின் அச்சாரத்தை அவர் நமக்கு வந்திருக்கிறார், அவருடைய ஆவிக்குரிய வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த ஆவிக்குரிய வசனத்துல அடையாளம் என்னென்னங்கிறத பார்த்தோம். தேவ அன்பு நம்ம கூட பூர்ணமாய் ஊற்றப்பட்டிருக்குங்கிறத பார்த்தோம். அது மட்டும் இல்ல, பரிசுத்த ஆவியை நாம எப்ப பெற்றுக்கொண்டோம் அப்படின்னா தனிப்பட்ட முறையில நம்ம தனியா ஒரு மீட்டிங் பண்ணி அதுல இருந்து பெற்றுக்கொள்றது இல்ல, அவருடைய சத்திய வசனத்தை விசுவாசிச்சு ஏற்றுக்கொள்ளும் போதே அந்த ஆவியான நமக்குள்ள வராரு. அவரை துக்கப்படுத்தாத படிக்க என்னுடைய வாழ்க்கை இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். தொடர்ந்து நிறைய அநேக வசனம் அவர் எப்படிப்பட்ட ஆவியை நம்ம பெற்றிருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை நம்ம கொடுத்திருக்கிறார் அப்படின்னு வசனத்துல பார்த்தோம். அது மட்டும் இல்ல, அடிமைத்தனத்தின் ஆவியில நம்ம பெற்றிருக்கல, அப்பா பிதாவே கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். அடிமைத்தனத்தின் ஆவினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த விஷயத்திலயும் நம்ம அடிமைப்பட்டவர்ல, நம்ம அடிமை அப்படின்னா கிறிஸ்து ஒருவருக்கு மாத்திரமா அடிமை, மத்த எந்த விஷயத்துக்குமே அடிமை இல்ல. செல்போனுக்கு அடிமை கிடையாது, நம்ம சீரியலுக்கு அடிமை கிடையாது, புறம் பேசுறதுக்கு அடிமை கிடையாது, தேவையில்லாத வார்த்தைகள் பேசுறதுக்கு அடிமை கிடையாது. ஏன்னா இந்த விஷயத்துல எல்லாம் சின்ன சின்ன விஷயத்துல கூட நம்ம இச்சையாகி கூட நம்ம விழுந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கடைசி காலமா இருக்கிற அப்படின்னால எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் பிசாசானு நம்ம வசனத்துல வாசிக்கிறோம். சோ எந்த விஷயத்துல நம்ம விழுந்து போகாதபடிக்கு, எந்த இடத்துலயும் நம்ம அடிமைத்தனத்துக்குள்ள போகாதபடிக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின், என்னுடைய அப்பா எனக்காக ஜீவனே கொடுத்தது எங்க அப்பா அப்படின்னு நான் உரிமையோடு நான் பேசுற அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நம்ம பெற்றிருக்கோம் அப்படிங்கறத பார்த்தோம். ஜென்ம சரீரம் உண்டு, ஆவிக்குரிய சரீரம் உண்டு அப்படிங்கறதையும் நான் பார்த்தோம். நம்ம பழைய மனுஷனும் அவனுடைய சுபாவம் மரித்தால் ஒழிய புதிய மனுஷன் எழுந்திருக்க முடியாதுங்கிறத பார்த்தோம். கடைசியா 2 Corinthians 5:16-17 படி பவுல் சொல்ற ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். மாம்சத்தின் படி நாம கிறிஸ்துவ அறிந்திருந்தாலும் இனி நாங்கள் மாம்சத்தின்படி அறிய போறதில்லை, அவர் ஆவியின் படி நாங்க பார்க்க போறோம், ஒருபோதும் அவரை மாம்சப்படி அறியும். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்க, நம்ம புது சிருஷ்டியா இருக்கணும் அப்படின்னா நம்ம மாம்சத்தின் படி வசனத்தை வாசிக்காதபடிக்கு ஆவியின் படி வசனத்தை, ஆவிக்குரிய சிந்தையோட நம்ம வசனத்தை வாசிக்கிறோம். இந்த மாதிரி காரியங்களை நம்ம வாசித்தபடி
கடைசியா 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 23ஆவது வசனத்துக்குரிய சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை நம்மை முற்றிலும் பரிசுத்தமாக்குறார். அவர் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் நம்ம காக்கப்படுவதற்குலாம் இந்த வசனங்கள் எல்லாம் ஆவியான நம்ம கொடுத்திருக்காரு. இந்த சிந்தனையை கூட இந்த நாள் கூட நமக்கு தேவ ஆவியான நம்மளோட இடைப்பட்ட வசனத்துக்காக நாம் ஜெபிப்போமே. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த நாள்ல கூட பேசிய உமது வல்லமை உள்ள பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் தகப்பனே, எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக ஆண்டவரே. நீர் எங்களுக்கு பேசின எல்லா வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாள்ல ஆண்டவரே, எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் குற்றமற்றதாய் காணப்படும்படியாக ஆண்டவரே, மகிமைக்குரிய உமது சரீரத்துக்கு உம்முடைய பிள்ளையாக ஆண்டவரே நீர் வரும்பொழுது நான் குற்றமற்ற பிள்ளைகளாக கரை திரை பிழை ஒன்றும் இல்லாதபடிக்கு அப்பா நாங்கள் மகிமையான சரீரமாய் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட இங்கே அப்பா அந்த கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் ஆண்டவரே, இன்னும் அநேகர் அப்பா எங்கள் கூடுகையில இருக்கிற எத்தனை பேர்களும் தகப்பனே ஒருவரும் விட்டு போகாதபடிக்கு உமது வருகையில நாங்கள் ஒவ்வொருவரும் உமது பிள்ளையாக மகனாக நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட உமது பிள்ளையாக நாங்கள் இருக்க கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதற்கு எங்கள் மாம்ச சிந்தைகள் எதுவும் இடம் தடைப்படாதபடிக்கு, மாம்ச எண்ணங்கள் வெளிப்படாதபடிக்கு தேவ ஆவியானவர் தாமே எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அப்பா உமது பரிசுத்த ஆவியான வசனத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. அந்த வசனம் எங்களுக்கு ஏற்றட்டும் தகப்பனே. அந்த வசனம் எங்களை சீர்படுத்தும் அப்பா, சிறப்படுத்தட்டும் தகப்பனே, வழி நடத்தட்டும் தகப்பனே. அப்படியாக நாங்கள் எங்களை ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் உமது கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் மீட்பரும் எங்கள் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்துல வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னோட பேர் அனிதா. நான் பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேன். எனக்கு தைராய்டு கேன்சரு, உடம்பு ஃபுல்லா தைராய்டு கேன்சர் பரவிட்டு எனக்கு தலையில தான் முதல் கட்டி வந்து எனக்கு கண் பார்வை மறைச்சிச்சு. கண் டாக்டர்கிட்ட போய் ஜிப்மோர்ல பார்த்தப்ப அவங்க வந்து உனக்கு கண் பார்வை இன்னும் ஒரு 6 மாசத்துல 2018 6 மாசத்துல உனக்கு போயிடும்னு சொன்னாங்க. ஆனா கர்த்தர் கிருபையால என் கண் பார்வை 2025 வந்தும் எனக்கு போகல. ஆனா முதுகுல வந்து தைராய்டு கட்டி வந்துட்டு தண்டோரத்துல எனக்கு இடுப்பு கீழே செயலிழந்து போயிடுச்சு. காலும் எந்த போலியோ அட்டாக் மாதிரியே ஆயிடுச்சு. ரொம்ப மெலிசா ஆயிடுச்சு. எனக்கு வந்து உணர்வே இருக்காது. யூரின் மோஷன் போறது கூட தெரியாது. யாராச்சும் என்ன தூக்கி தான் உட்கார வைக்கணும், யாராச்சும் படுக்கணும்னா கூட என்ன சாட்சி படுக்க வைக்கணும். அந்த நிலைமையில தான் நான் இருந்தேன். ஹாஸ்பிட்டல்ல எனக்கு முதுகுலையும் ஆப்ரேஷன் பண்ணி தண்டுவடத்துல இருந்து எடுத்தாங்க கட்டி. அப்புறம் தைராய்டு வந்து அதிகமா சுரக்குதுன்னா அந்த தைராய்டு கிளாண்டு அதையும் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க. நான் 2.5 மாசம் அடையார் ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தேன். 2018-19 2018 டிசம்பர் மாசம் சேர்ந்தேன். பிப்ரவரி மாசம் தான் 2019 வீட்டுக்கு அனுப்புனாங்க. எங்க வீட்டுக்காரர் தூக்கிட்டு தான் என்ன வந்தார். மாடியில இருக்கிறோம் குடி. அதுக்கப்புறம் வீட்டுல பிசியோதெரபி எல்லாம் வச்சாங்க. டாக்டர்லாம் நீங்க நடக்கவே மாட்டாங்க இதுக்கு மேல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா எனக்கு தண்டுவட ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் வந்து நடப்பீங்க நீங்க கண்டிப்பா, அவர் ஒன்றியும் தான் சொன்னாரு. அவரை வீட்டுக்கு வந்து பிசியோதெரபி என் கணவர் வச்சாரு. என் கணவர் தான் எனக்கு எல்லாமே பாத்துட்டாரு, ஒரு தாய் போல. எங்க அம்மாவும் என் கணவரும் தான் என்ன பாத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நடக்க வச்சாரு. ஏசப்பாட்ட சொல்லுவேன், ஏசப்பா நான் நிச்சயமா நடப்பேன் ஏசப்பா, நீங்க வந்து நான் உங்க கையை பிடிச்சா நான் விட்டுருவேன் ஏசப்பா, நீங்க என் கையை பிடிச்சி என்ன நடக்குவேங்க ஏசப்பான்னு ஒவ்வொரு நாளும் அழுது ஜெபிப்பேன். ஒரு 6 மாசம் காலம் கழிச்சு மெதுவா நடக்க ஆரம்பிச்சேன். என் கால் சதையும் பழையபடியே போலியோ அட்டாக் அந்த காலு பழையபடியே கால் சதை வளர்ந்துச்சு. அதுக்கப்புறமா ஏசப்பா வந்து எனக்கு வந்து இப்ப வந்து அடிக்கடி செக்அப் பண்ண போகும்போது இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் ஒரே தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நான் விசுவாசிக்க ஆரம்பிச்சேன். முன்னாடி பெந்தகோஸ்தே சபையில இருந்தேன். அதுக்கப்புறம் இப்ப லாஸ்டா போன மாசம் 10ஆம் தேதி ஸ்கேன் எடுத்திருந்தேன். ரிப்போர்ட்டுக்காக நேத்தி தான் போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு அடையாருக்கு. அப்புறம் டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு சொன்னாங்க, உங்களுக்கு நல்லா குறைஞ்சிருக்குமா கட்டியெல்லாம். எப்போதுமே செக்அப் பண்ணும்போது இருக்கு அதிகமா இருக்குன்னு சொன்ன டாக்டர் உங்களுக்கு நல்லா குறைஞ்சிருக்கு, எல்லாம் நார்மல் வந்திருக்கு, நீங்க பயப்பட தேவையில்ல, எந்த பிரச்சனையும் இல்லை, உங்க உடம்பு ஒத்துழைக்குது, இந்த மாத்திரையை சாப்பிடுங்க, உங்களுக்கு வந்து தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு குணமாயிடும், இன்னும் 6 மாசத்துல மறுபடியும் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாத்திரையும் வந்து 10,000 ரூபாய் 2 மாத்திரை போடுவேன். அதையும் ஏசப்பா குறைச்சி 800 ரூபாய்க்கு தான் நான் வாங்க வச்சாரு ஏசப்பா. எனக்கு செலவு பண்ணது ஆப்ரேஷன் பண்ணதெல்லாம் ஒரு 4.5 லட்சம் ஆனிச்சு. ஆனாலும் ஏசப்பா எல்லார் மூலமா ஒரு 3 லட்சம் 3.5 லட்சம் எங்களுக்கு கிடைக்கிற போல கவர்மெண்ட்ல இருந்து காசு வந்துச்சு. எங்களை பார்க்க வர்றவங்க எல்லாம் எங்க அண்ணன்ல இருந்து எல்லாம் பாக்குறவங்க எல்லாம் அவங்க பண்ணி 25,000 30,000 70,000 அப்படியே கொடுத்துட்டு போவாங்க. நாங்க யார்ட்டையும் கேட்கல. ஏசப்பா எங்க செலவு பண்ண காசெல்லாம் வேற திருப்பியே தந்தாங்க. எங்க வீட்டுக்காருக்கும் வேலை இல்லாதப்ப வேலை ஏற்படுத்தி இப்ப வேலைக்கு போயிட்டு வராரு. 22,000 சம்பளம், நல்ல வேலையும் கொடுத்தாரு. பிள்ளைங்க படிப்பு எல்லாம் சந்திச்சாரு ஏசப்பா. காலேஜ் ஃபீஸ்ல இருந்து எல்லாமே கட்ட ஏசப்பா பண்ணாரு. இன்னும்
அப்படியே எங்களை நல்லபடியா திருப்தியா போஷிச்சு எங்களை எந்த இதுவும் இல்லாம வழி நடத்திட்டு வராது. ஏசப்பாட்ட நான் முழுமையா ஞானஸ்தானம் எடுக்கிறேன்னு ஒப்பு கொடுத்துருக்கிறேன். சீக்கிரமா ஞானஸ்தானம் எடுத்தேன்னா முற்றிலுமா என்ன இன்னும் ஒரு சாட்சியா நற்சாட்சியா என்ன வைப்பாரு. மறுபடியும் நான் சாட்சி இன்னும் அவர் 6 மாசம் டாக்டர் சொன்னாங்க. ஆனா ஏசப்பா இன்னும் 2 மாசமோ 1 மாசத்துலயோ எனக்கு சாட்சி சொல்ல வைப்பாரு. நானும் பாவரிக்கெல்லாம் எல்லாமே பண்ணிட்டு வரேன். எனக்கு வந்து இந்த ஆன்லைன் கிளாஸ்ல வந்து டேனியல் பிரதர்ஸ் தான் என்னை சேர்த்து விட்டாங்க. 1 மாசமா நான் பார்த்துட்டு வரேன். அதுல வந்து எல்லாம் பரிசுத்தத்தை குறித்து எவ்வளவோ காரியங்கள் வந்து ஆண்டவர் வந்து பிரதர்ஸ் மூலமா பேசினாங்க. எனக்கு தெரியாது எல்லாவற்றையும் நான் தெரிஞ்சு இதை கத்துக்கிட்டேன். இங்கேதான் பைபிளை பத்தி அது மூலமா விஜய் பிரதரும் வந்து பிரசங்கம் பண்ணாங்க பாவரிக்கை பத்தி. அதே மாதிரியே நானும் பாவரிக்க அந்த இவங்க தானியல் குறிச்சு பேசினாரு. எஸ்டா அந்த இதெல்லாம் வச்சு நானும் பாவரிக்க அது ப்ரே பண்ணேன் ஏசப்பாட்ட. அதுக்கப்புறம் தான் நான் ஹாஸ்பிட்டல் போனேன். எல்லாமே சரியாயிட்டு வந்து சீக்கிரமா குணமாயிரும் டாக்டரும் சொன்னாங்க. நான் அதுக்கு முன்னாடியே விசுவாசிச்சுட்டேன். ஆண்டவர் எனக்கு குணமாக்கிடுவாருன்னு விசுவாசிட்டு தான் நான் போனேன். ஏசப்பாக்கே துதிக்கான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துறேன். ஆமென். சிஸ்டர் இன்னும் பரிபூர்ண சுகத்தை கண்டிப்பா ஆண்டவர் கொடுப்பாங்க சிஸ்டர். இப்ப நீங்க பாவ அறிக்கை சொன்னீங்களா சிஸ்டர்? ஆக்சுவலா நெகேமியா புத்தகம் 9வது அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் பொழுது அந்த ஜனங்கள் எல்லாருமே எப்படி பாவ அறிக்கை செஞ்சாங்கலாம், ஒரு ஜாமம் முழுவதும் பாவ அறிக்கை செஞ்சாங்களாம். ஒரு ஜாமம் மட்டும் அவருடைய வேத வசனங்களை எடுத்து ஆராய்ந்து பார்த்தாங்க. மீண்டும் அடுத்த ஒரு ஜாமம் மட்டும் அந்த வசனங்களுக்காக தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்தார்கள் வசனம் இருக்கு சிஸ்டர். அந்த ஒரு ஜாமம் அப்படின்னா 3 மணி நேரம். நம்ம 3 மணி நேரம் வேதத்தை எடுத்து ஆராய்ஞ்சு பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வசனம் அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் உணர்த்தப்பட்டு நாம் எந்தெந்த இடத்துல பாவம் செஞ்சிருக்கிறோம், எந்தெந்த இடத்துல என்னுடைய குறைகள் இருக்குன்னு அந்த வசனம் அவங்களுக்கு காட்டி கொடுத்தபடினால அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, அந்த பாவத்தை எல்லாம் அறிக்கை செஞ்சாங்க. இந்த நாள்ல கூட உங்களுக்கு இம்மட்டும் காத்த தேவன் இனிமேலும் காக்க வல்லவராக. சிஸ்டருக்காக யாராவது ஒரு சகோதரனோ சகோதரியோ யாராவது ஒருத்தர் ஜெபிக்கிறீங்களா? அன்பின் பரலோக தகப்பனே, இதோ சகோதரி அனிதா அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோமப்பா. இதோ ஆண்டவரே, பல இன்னல்கள், பல சிக்கல்கள், பல வேதனைகள், பல நோய்களினால் அவதிப்பட்டு கொண்டிருந்த சகோதரி அனிதா அவர்களுக்கு இப்பொழுது பாவத்திலிருந்து விடுதலையாக்கி இதோ பரிபூர்ண சுகமடைய அவருக்கு அறிகுறியை கொடுத்திருக்கின்றப்பா. இதோ ஆண்டவரே, பல ஆண்டுகளாக வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கும் அனிதா அவர்கள் இதோ கடந்த சில மாதங்களாக மருத்துவரை அணுகி தன்னுடைய உடல் ரீதியாக பரிசோதித்து பார்க்கும் பொழுது மருத்துவரே, மாமிச ரீதியாக உள்ள மருத்துவரே ஆச்சரியப்படும் அளவுக்கு உங்களுக்கு எல்லா விதத்திலும் நோய்கள் குறைக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லியிருக்கின்றார். ஆம், அனிதா அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நம்பிக்கை வைத்து விசுவாசம் வைத்து அவரிடம் தொடர்ந்து பாவ அறிக்கையிட்டு ஜெபித்ததனால் இன்று அவருக்கு பரிபூர்ண சுகமாயிருக்கின்றது. இன்னும் ஒரு சில வேதனைகள், நோய்கள் இருந்து அவதிப்பட்டு கொண்டிருக்கும் அனிதா அவர்கள் இன்னும் அவர் இதோ நெகேமியா அதிகாரத்திலே கூறியபடி ஒரு ஜாமம் அவர்கள் பாவ அறிக்கை செய்து, ஒரு ஜாமம் பைபிளை வாசித்து முழுமையாக அறிந்து ஆராய்ந்து பார்த்து பாவ அறிக்கை செய்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அவர்கள் தொடர்ந்து ஜெபிக்கும் பொழுது இன்னும் எந்தவித பாவமும் அவர் இருதயத்திலே இல்லாமல், கரை திரைப்பிலே எதுவும் இல்லாமல் அந்த பாவத்திலிருந்து முற்றிலுமாக விடுதலை பெற்று இந்நாள் வரைக்கும் பாவத்தில் அடிமையாயிருந்த அனிதா அவர்கள் பாவத்திற்கு விடுதலையாக்கி தேவனுடைய ஆவிக்குரிய வசனங்களில் அடிமையாக்கி தொடர்ந்து தம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவருடைய நோய்கள் எல்லாம் பரிபூர்ணமாக குணமாகும் என்று அனிதா அவர்கள் விசுவாசிக்கின்றார்கள். நம்பிக்கையோடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றார்கள். இதோ ஆண்டவரே, அனிதா அவர்கள் இருதயத்திலே, சரீரத்திலே எந்த அவயங்களிலும் ஏதாவது அசுத்தாவிகள் இருந்தால், சாத்தானின் கட்டுக்களால் கட்டப்பட்டு அசுத்தாவிகள் இருந்தால் இப்பொழுதே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே சாத்தானே வெளியே போ என்று ஆணையிடுகிறேன். வெளியே போ என்று ஆணையிடுகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே ஏதாவது அசுத்த ஆவிகள் அவருடைய அனிதா அவர்களின் அவயங்களிலே ஒட்டி கொண்டிருந்தால், இருதயத்திலே ஒட்டி கொண்டிருந்தால், இதோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினாலே வெளியே போ என்று ஆணையிடுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து
அவருடைய இருதயத்திலே தங்கி அப்படி நோய்களை எல்லாம் குணமாக்கி பரிபூரண சுகமாக்கி இயேசு கிறிஸ்துவை முழுமையாக ஏற்றுக்கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே ஞானஸ்தானம் எடுப்பதற்கும் அனிதா அவர்கள் தயாராக இருக்கின்றார். இனிமேலும் வரும் நாட்களிலே தொடர்ந்து பாவத்தை அறிக்கையிட்டு எந்தவித அசுத்த ஆவியிலும் அவை இருதயத்தில் தங்காமல், எந்தவித சாத்தான் கட்டுக்களும் அவை அபயங்களை கட்டி போடாமல் நோயிலிருந்து பரிபூர்ணம் முழுமையாக குணமாக்க கிருபை தருவீர் என்று நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். துதி கனம் மகிமை மாட்சி வல்லமை எல்லாம் கர்த்தராகிய பரிசுத்த நாமத்துக்கு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.